يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله العظيم. اللهم اجعل صلواتك ورحمتك وبركاتك على سيد المرسلين وإمام المتقين وخاتم النبيين محمد عبدك ورسولك إمام الخير وقائد الخير ورسول الرحمة. اللهم ابعثه مقاما محمودا ويثبته به الأولون والآخرون. உலகத்தை படைத்து பரிபாலிக்குகிற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. ஒப்பற்ற நாயகம் முக்காலம் போற்றும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு வந்திருக்கிற இன்னும் வர இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் என்று நிலவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக மஸ்ஜித் ரஹ்மானியாவினுடைய மரியாதைக்குரிய நீண்டகால இமாம் ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள், இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்கள், மஹல்லாவாசிகள், உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த களம். நான் என் தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் ஒன்று கூடி விரல் விட்டு என்னும் அளவுக்கான சில பேர், இந்த மஜ்லிஸ் எவ்வளோ அற்புதமான மஜ்லிஸ், இந்த அமர்வு அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு அற்புதமான அமர்வு அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற மஜ்லிஸுகளுக்கு எக்கச்சக்கமான சிறப்புகள் சொல்லியிருக்காங்க. ஒரு ஹதீஸில் பெருமானார் இப்படி சொன்னாங்க, மஜ்தமஅ கௌமும் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், என்னுடைய சமூகத்திலிருந்து சில பேர் அல்லாஹுவின் வீடுகளிலிருந்து ஏதேனும் ஒரு வீட்டில் ஒன்று கூடி, யத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹினுடைய வேதத்தை ஓதி, வயததாரசூனஹு ஃபீமா பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே அந்த வேதத்தின் விளக்கங்களை பேசுவதற்காக அமர்ந்து அந்த விளக்கங்களை பரிமாறிக்கொண்டால் இந்த சபை எப்படிப்பட்ட சபை அப்படின்னா, இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அல்லாஹ் இந்த சபையில் அவனுடைய சகீனத்தை இறக்குகிறான், நிம்மதியை இறக்குறான். வகஷீதுஹும் ரஹ்மா, அல்லாஹ் அவர்களின் மீது அவர்கள் மீது ரஹ்மத்தை அல்லாஹ் பொழிகிறான். கஷியன்னு சொன்னா அன்பானவர்களை அடர்த்தியாக பொழிகிறான் அர்த்தம், துளி துளியாக இல்லை. எப்படி மோட்டர் நிரம்புனா தண்ணி கொட்டுமோ அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அடர்த்தியாக இறங்குகிற சபை இது. அடுத்து பெருமானார் சொன்னாங்க, வஹஃபத் அலைஹிமுல் மலாயிகா, அவர்களை மலக்குமார்கள் சூழ்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். அடுத்து பெருமானார் சொன்னாங்க, வதகரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தஹு, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அல்லாஹு தஆலா அவனுடைய அர்ஷின் சபையில் நினைவு கூறுகிறான். இன்னாரின் மகன் இன்னார் இந்த சபையில் உட்கார்ந்திருக்கிறார், இன்னாரின் மகன் இன்னார் இந்த சபையில் உட்கார்ந்திருக்கிறார். அன்பானவர்களே, நாம் எல்லாம் மிக பெரும் பேறு பெற்றவர்கள் ஹஜ்ரத்தால், இந்த நிர்வாக பெருமக்களால். எப்படின்னா, நம்முடைய ஒவ்வொருத்தருடைய பேரும் அல்லாஹ்வுடைய அர்ஷில் பெருமானாரினுடைய வார்த்தைக்கு இணங்க
ஒழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம்ம எல்லாம் புகழாரம் பேசிக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு இது போன்ற அமர்வுகளின் மூலமாக தருகிறான். இது முதல் சிறப்பு. இன்னும் எக்கச்சக்கமான சிறப்புகள் இருக்கு. இன்னும் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இது எவ்வளவு அற்புதமான மஜ்லிஸ்னு சொன்னா, எந்த ஒரு அடியான் ஒரு ஃபர்தான தொழுகைக்காக பள்ளிக்குள்ள வந்து ஃபர்து தொழுகை நிறைவேற்றியதற்கு பின்னால் அந்த பள்ளியிலேயே அமர்ந்திருக்கிறானோ, அவன் எந்த அமலும் செய்ய தேவையில்லை, மீண்டும் தொழுக தேவையில்லை, ஓத தேவையில்லை, எதுவும் செய்ய தேவையில்லை, அமைதியா உட்கார்ந்து தூங்கினாலும் சரி, மாலம் யுதீஹி மாலம் யஹ்திசுஹு, அவன் எந்த வீணான காரியத்தை செய்யாமல் ஒழு முறிக்காமல் எதுவரைக்கும் சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா அவர் பக்கத்துல ஒரு மலக்கை நியமிக்கிறானா. அந்த மலக்கு அவருக்காக துஆ செய்றாராம். அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. எப்போ வரைக்கும்? அவர் எந்திரிச்சு அந்த சபையிலிருந்து கலைஞ்சு போகிற வரைக்கும். அன்பானவர்களே, எவ்வளவு அற்புதமான சபை பாருங்க. அல்லாஹ் நம்ம ஒவ்வொருத்தர் பக்கத்துலையும் ஒவ்வொரு மலக்கை நியமிச்சு நமக்காக துஆ செய்ய வைக்கிறான். யோசிச்சு பாருங்க, நம்ம எத்தனையோ பெரிய மக்களை பார்க்கும்போது, பெரும் ஆலிம்களை பார்க்கும்போது, அதில் எங்களுக்காக துஆ செய்யுங்க, எங்களுக்காக துஆ செய்யுங்கன்னு கேட்குறோம். ஆனால் அல்லாஹ் யாரை அனுப்பியிருக்கான்னா இந்த சபைக்கு ரொம்ப கம்மியான கூட்டம். ஆனா நம்மளை சுத்தி மலக்குகளின் படை. ஒவ்வொருத்தருக்கும் பக்கத்துல அல்லாஹ் ஒவ்வொரு மலக்கை நியமிக்கலாம். அந்த மலக்கு நம்ம எழும் வரைக்கும் இப்படி துஆ. எவ்வளவு பரிசுத்தமான படைப்பு பாருங்க. அல்லாஹ் அந்த மலக்குகளின் படைப்பை தான் இபாதத்திற்கும் தஸ்பீஹுக்காக, வாழ்க்கையில பாவத்திற்கான சிந்தனையே இல்லாத படைப்பு. அந்த படைப்பு நம்ம முதுகுக்கு பின்னாடி நின்று அல்லாஹ் இந்த அடியாரை மன்னிச்சிரு, இந்த அடியாரை மன்னிச்சிருன்னு சொல்ற பாக்கியம் எங்கெங்க கிடைக்கும்? எங்க கிடைக்கும்? அல்லாஹ் இந்த மஜ்லிஸுக்கு அந்த பாக்கியம் தருகிறார். எனவே நாமோ ஹஜ்ரத்துக்கும் இந்த பள்ளி நிர்வாகிகளுக்கும் அவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில விசாலப்படுத்தட்டும். அல்லாஹ் ஹஜ்ரத்துடைய வாழ்க்கையில, நிர்வாக பெருமக்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் கபூல் செய்யட்டும். அவருடைய ஹயாத்துல, ஆஃபியத்துல அல்லாஹ் எல்லா விதமான வளங்களும் நலங்களும் அல்லாஹ் தரட்டும். அன்பானவர்களே, அவ்வளவு அற்புதமான மஜ்லிஸ் இது. எனவே அமரும் போது இந்த மஜ்லிஸ் எவ்வளவு அற்புதம்ங்கிறது புரிஞ்சுக்கிட்டாதான் இதுல உட்கார ஒவ்வொரு மணித்துளியும் எவ்வளவு அற்புதமானதுங்கிறது தெரியும். நான் விளக்குவேன் அமல்கள்ங்கிறது எவ்வளவு அற்புதமானது. எனக்கான தலைப்பும் அதுதான், விரையுங்கள் உங்களின் அமல்களில். உடனே அமல்கள். அன்பானவர்கள், இந்த காலம் அப்படிப்பட்ட காலம். நம்ம அடைந்திருக்கிற ரமலான் இருக்குது, இது எவ்வளவு அற்புதமான காலம்னா, அல்லாமா இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சத்தியமிட்டு ஒரு செய்தி சொல்லுவாங்க. அல்லாமா இப்னு ஜௌசி இமாம்கள்லேயே ரொம்ப பேணுதலான ஆள். அவ்வளவு சீக்கிரம் வார்த்தை வெளியே வராது. கொற்ற ஒவ்வொரு வார்த்தையும் முத்துக்கு சமம், மாணிக்கத்துக்கு சமம். அவ்வளவு அற்புதமான இமாம் அல்லாமா இப்னு ஜௌசி. அவங்க பேசுற வார்த்தை அப்படி. நிறைய விஷயங்கள் பேச மாட்டாங்க, ஆனா ஒரு சின்ன கருத்து சொன்னாலும் ஆழமான கருத்தா இருக்கும். அந்த இப்னு ஜௌசி சொல்றாங்க, தல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், இந்த ரமலான் எவ்வளவு அற்புதமானது தெரியுமா? இதனுடைய அற்புதம் யாருக்கு தெரியும் தெரியுமா? இந்த ரமலான் கிடைக்கப்படாமல் கபூர்ல ஏங்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அல்லாஹ் இந்த பரக்கத் எங்களுக்கு கிடைக்காம கடந்து போச்சேன்னு அவங்களுக்கு தான் தெரியுமா ரமலான் எவ்வளவு அற்புதம்னு சொல்லி. எவ்வளவு அற்புதம் யாருக்கு தெரியுமா? அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க சத்தியம் போட்டு சொல்றாங்க, வல்லாஹி லவ் கீல லி அஹ்லில் குபூரி மா தமன்னௌ, நீங்க கபர்வாசிகளை எழுப்பி உங்களுக்கு விருப்பமானது என்ன அப்படின்னு அல்லாஹ் ஒரு சான்ஸ் கொடுத்தான்னா, விருப்பமானது என்ன? என் பிள்ளைய பார்த்துட்டு வந்துடுறேன், என் மனைவியை பார்த்துட்டு வந்துடுறேன், விட்டுட்டு வந்த வீட்டை பார்த்துட்டு வந்துடுறேன், எதுவும் இருக்காதான். அவங்க உடனே அல்லாஹ்ட்ட கேட்பாங்களா, அல்ல தமன்னௌ யௌமன் மின் ரமலான், அல்லாஹ் ரமலான்ல ஒரு நாள் கிடைக்குமான்னு கேட்பாங்க. இப்படி ரமலான்ல ஒரு நாள் கிடைக்குமா? அல்லாஹ் எவ்வளவு கிருபையாளன் பாருங்க. நமக்கு அன்பானவர்களே 30 கொடுத்துட்டான். அது எப்படி? பல பேருக்கு ரமலான் கனவாய் போனது, ரமலானுக்கு முன்னால் கபருக்கு போய்விட்டார்கள். இன்னும் பல பேருக்கு ரமலான் கிடைத்தது, அவளுக்கான ஆரோக்கியம் இல்லை. ஆனா அல்லாஹ் எவ்வளவு அற்புதம் பாருங்க. 10 முதல் 10 ரஹ்மத்தை கடந்தோம், அடுத்து மக்ஃபிரத்தை கடந்தோம், நீர்ச்சியாக அவருடைய ரிதாவை பெறுவதற்காக அமர்ந்திருக்கிறோம். ஆஃபியத்தையும் தந்து ரமலானில் அவளுக்கான வாய்ப்பையும் தந்திருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். எனவேதான் அல்லாமா இப்னு ஜௌசி சொல்லுவாங்க, உலகத்தில் சிறந்த நபர் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கப்பட்ட நபர் யார் தெரியுமா? ரமலானுடைய கடைசி நேரங்களில், இரவுகளில் ரப்பே என்னை மன்னிச்சிருன்னு கையேந்தி கதற நபரை பார்த்தீங்கன்னா அவன் தான் உலகத்திலே சிறந்தவன். அவன் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு நெருக்கமானவன். அப்ப யோசிங்க, எத்தனையோ பேர் வந்தாங்க, அல்லாஹ் நம்மளை மட்டும் பொறுக்கி 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 கொண்டு வந்து உட்கார்ந்து வச்சிருக்கிறாங்கல்ல. இதுதான் அல்லாஹ்வுடைய சிறப்பு. அன்பானவர்களே, நான் உங்களுக்கு இன்னும் ஒரு செய்தி சொல்வேன். அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தவாஃப் செஞ்சு கொண்டிருக்கிறப்போ ஒரு ஹபஷி ஒருத்தர் இப்படி துவா செஞ்சுக்கிட்டு இருந்தார், அல்லாஹும்ம இஜ்அல்னி மினல் கலீல், அல்லாஹ் என்னை குறைவான கூட்டங்களில் சேர்த்து விடு அப்படின்னு துவா செஞ்சாராம்.
ரலியல்லாஹு இந்த துவா ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. தவாஃபை முடிச்சுட்டு அவரை கூப்பிட்டு, என்னப்பா வித்தியாசமான துவாவை செய்கிற, என்னை குறைவான கூட்டத்தில் சேர்த்துரு, குறைவான நபர்களில் என்னை ஆக்கிரு. என்னப்பா குறைவான நபர்? அமீருல் முஃமினீன், நீங்கள் குரானை புரட்டினது இல்லையா? அல்லாஹ் பாருங்க, குரானில் சூப்பராக பேசுனது சத்திய கூட்டம் என்று சொன்னது எல்லாத்தையும் கம்மின்னு தான் சொல்லியிருக்கான். கம்மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கஸீரா. என் படை எப்படி தான் இருக்கும்னா கொஞ்சமாக தான் இருக்கும் நல்லா சொல்லியிருக்கான். அடுத்து அல்லாஹ் குர்ஆன்ல அநியாயக்காரர்களை பற்றி பேசும்போது உலகத்தில் நீதத்தை நிலைநாட்டுற கூட்டம்ங்கிறது கொஞ்சமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கான். அதே போன்று நான் கொடுக்கிற நியாமத்துகளை எல்லாம் வாங்கிட்டு அதற்கு நன்றி செலுத்துபவர்கள் வகலீல், அல்லாஹ் எனக்காக நன்றி செலுத்துபவர்கள் யாருன்னா ரொம்ப குறைவானவர்கள் தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்போ பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹ் ஹிதாயத்திற்கான, நேர்வழிக்கான, அவருடைய பரக்கத்திற்கான, விசாலத்திற்கான கூட்டங்கள் யாருன்னா கொஞ்சம் தான் சொல்லிட்டு வர்றான். அதனால நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன், என்னையும் அந்த கொஞ்சத்துல சேர்த்துருன்னு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கையை பிடிச்சிட்டு அழுவாங்களாம். இந்த உமரை விட குர்ஆன்ல எல்லாருமே விளக்கம் உள்ளவளா இருக்கிறாங்க, எல்லாரும் விளக்கம் உள்ளவனாக இருக்காங்க. அன்பானவர்களே, இது சாதாரண சின்ன கூட்டமாக தெரியலாம். அல்லாஹ் நம்மளை பாருங்க எவ்வளோ அற்புதமான கூட்டத்தில் நெருக்கி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் நம்மை அவருடைய ரஹ்மத்திற்கு நெருக்கமாக வச்சிருக்கிறான். நம்மை கபூல் செய்வானாக. அன்புக்கினியவர்களே, அப்படிப்பட்ட அற்புதமான ரமலானை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த ரமலான், அதுவும் இந்த கடைசி 10 ரமலான்கிறது என்னது? பொக்கிஷம். ரமலான்கிறது பொக்கிஷம். பொக்கிஷம் பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை தேடி 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 அடைஞ்சு கொள்ளும். இந்த ரமலானின் பொக்கிஷத்துக்குள்ள ஒரு பொக்கிஷம் தான் லைலத்துல் கத்ருங்கிறது. அந்த லைலத்துல் கத்ருங்கிற பொக்கிஷம் எங்க மறைஞ்சிருக்குது? நாம தேடுற இந்த ஒற்றைப்படையின் 5 இரவுகள்ல மறைஞ்சிருக்குது. அது இன்னைக்குவாகவும் இருக்கலாம். யார் அந்த பொக்கிஷத்தை தேடி அடைந்து கொண்டாரோ, சுப்ஹானல்லாஹ், அந்த ஒரு இரவு அடைஞ்சு அந்த ஒரு இரவுல ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா 80 வருஷத்திற்கான சுப்ஹானல்லாஹ்வின் நன்மை. ஒரே ஒரு சஜிதா செஞ்சா 80 வருஷத்திற்கான நன்மை. எல்லா வளங்களும் கொட்டி கொடுக்கப்பட்ட அற்புதமான இரவை தேடி அமர்ந்திருக்கிறோம். அன்பானவர்களே, இதுதான் ரமலானுடைய பொக்கிஷத்தின் கருவூலம் லைலத்துல் கத்ர்னு சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, அசல் பொக்கிஷம் ரஹ்மத்தினுடைய கருவூலத்தை தேடி கொண்டிருக்கிறோம். அதனுடைய சாவிகள் தான் இது போன்ற மஜ்லிஸ்கள் எல்லாம். அன்பானவர்களே, இந்த மஜ்லிஸ்கள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய அருட்கொடை, ரொம்ப பெரிய அருட்கொடை. நான் சொல்லிக் கொண்டு வந்தது ரமலான். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க பல முறை காதுல கேட்டிருப்பீங்க, இந்த ஹதீஸை பல முறை கேட்டிருப்பீங்க. யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? பெருமானாருடைய கடைசி 10 எப்படி இருக்கும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அற்புத மனைவி அறிவிப்பார்கள், இதா தஹலல் அஷர், கடைசி 10 நுழைந்து விட்டால் பெருமானாருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சத்தமே இஸாரா, தன்னுடைய கீழாடையை இருக்க கட்டுவார்கள். கட்டிட்டு பெருமானார் என்ன செய்வாங்க? அஹ்யா லைலஹு, இரவு முழுக்க அமல் செய்வார்கள். கொஞ்ச நேரம் தூங்குவோம், ரெஸ்ட் எடுப்போம், அப்புறம் அமல் செய்வோம், திருப்பி ரெஸ்ட் இல்ல. அஹ்யா லைலஹு, இரவு முழுக்க அமல் செய்வார்கள். வ ஐகத அஹ்லஹு, இன்னும் தன்னுடைய குடும்பத்தார்களையும் இரவு முழுக்க அமல் செய்ய சொல்வார்கள். இதை எழுதிட்டு அந்த இப்னு கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ் சொல்வார்கள், பெருமானாருடைய சுன்னத்துல ரொம்ப முக்கியமான சுன்னத் இந்த கடைசி 10 என்ன தெரியுமா? தானும் அமல் செஞ்சு தன் வீட்டுக்காரமா தன் பிள்ளைங்களையும் எழுப்பி அமல் செய்யுங்கன்னு சொல்றது அற்புதமான சுன்னத் இந்த கடைசி 10. இந்த 10 தாண்டி இந்த சுன்னத்தை வேற எந்த நாள்லயும் அமல் செய்ய முடியாது, எந்த நாள்லயும் அமல் செய்ய முடியாது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட அற்புதமான இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது. அல்லாஹ் அந்த இரவை அலங்கரிப்பதற்காக நமக்கு தந்திருக்கிறான். அன்பானவர்களே, இந்த இரவினுடைய நோக்கமே என்ன? சத்தம் இஸ்ரஹு, அமல்கள் தான், அமல்கள் தான் நோக்கம், எல்லாமே அமல்கள் தான். இந்த கடைசி நாள் எப்படி இருக்கும்? சஹாபாக்கள் சொன்னாங்க, ஹயாத்து சஹாபால வருது, பெருமானார் எப்படி எங்களை தயார் செய்வாங்க தெரியுமா? எப்படி எங்களை பெருமானார் தயார் செய்வாங்க தெரியுமா? பந்தய குதிரை மாதிரி தயார் செய்வாங்க. எப்படி ரமலான்ங்கிற பிறை தெரிஞ்சுட்டா, ஒரு பந்தய குதிரை பந்தய போட்டி ஆரம்பித்தவுடன், விசில் சப்தம் கேட்டவுடன் அந்த பந்தயம் என்கிற அந்த இலக்கிலே ஓடி வெற்றி என்ற கனியை பறிக்குமோ, அதே போன்று ரமலானில் அமல்கள் என்ற இலக்கில் ஓடி ரப்பென்னும் அவனுடைய பொருத்தத்தை நாங்கள் பறிப்போம். இதுதான் எங்களுக்கு பெருமானார் கற்றுக் கொடுத்தது. அன்பானவர்களே, இந்த நாள் முழுக்க அமல்கள் 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 அமல்கள்லே கிடத்தாங்க, அமல்கள்லையே. இன்னமும் இப்படி ரிவாயத்து வரும், சில முன்னோர்கள் எல்லாம், நம்முடைய அஸ்லாஃபுகள் எல்லாம் தாபீன்கள் சம்பந்தமாக வரும். அவங்க ரமலானுடைய கடைசி 10 வந்துட்டா வெளியே வர மாட்டாங்க, வெளியே வர மாட்டாங்க. ஒன்று பள்ளியில் இருப்பாங்க, இல்லை உடல்நலம் சரி இல்லாட்டி வீட்டில் இருப்பாங்க. மீறி வெளியே வந்தாங்கன்னா அவங்க பேசுகிற வார்த்தை 2 வார்த்தை தான் பேசுவாங்க, 2 வார்த்தை தான். ஒன்று, ஒருவரை இன்னொருவர் சந்திக்கும் போது சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும்.
அடுத்த வார்த்தை அவங்க பேசுறது என்னன்னா, சாரிஹு இலா அமாலிக்கும், ஓடுங்க ஓடுங்க, நிக்காதீங்க, இது அமலுக்கான காலம், கொஞ்ச நாள் தான், விரைந்த அமல்களை செய்து கொள்ளுங்கள். சாரிஹு சாரிஹு, யாரை பார்த்தாலும் அவங்க சொல்ற வார்த்தை இதுதான், அமல்ல கவனம், அமல்ல கவனம், இந்த நாட்களை விட்டு விடாதீர்கள். இதைத்தான் தாபீன்கள் பெரும்பாலாக இந்த கடைசி நாட்களில் சொல்லி வருவார்கள். அன்பானவர்களே, இந்த கடைசி 10ங்கிறது அவ்வளவு அற்புதமானது. ஆனா இன்னைக்கு சமூகம் இதனுடைய கடைசி 10 நேரங்களை எப்படியெல்லாம் வீணாக்குது பாருங்க. நம்மள பல பேருக்கான ஷாப்பிங் கடைசி 10 தான் இல்லையா? அன்பானவர்களே, இன்னும் பெரிய ரணக்கொடூரம் என்னன்னா, இந்த நாட்கள் அலங்கரிக்க பள்ளிவாசலுக்கு வாங்கினா நம்மள பல பேர் ஊர் சுத்துறதுக்கு தான் வருவாங்க இல்லையா? அன்பான வாலிபர் சமூகத்திற்கு இவைகள் எல்லாம் சொல்லப்படணும். அன்புக்கினியவர்களே, இது அற்புதமான 10 நாட்கள். இந்த நாட்கள்ல அமல் ஆக அவசியமானது. அன்பானவர்களே, குர்ஆன் தொடர்ந்து ஓதி கேட்டுக்கிட்டு வர்றோம் இல்லை, அல்லாஹ் முஃமின்களுக்கான தன்மையாக சொல்லுவதில் ஒரு தன்மை ரொம்ப அற்புதமா அல்லாஹ் தஆலா சொல்லுவான். ஒரு தன்மை என்னன்னா, அவங்க அமல்களின் மீது ஹரீஸா இருப்பாங்க. அப்படின்னா அமல்களின் மீது பேராவல் கொண்டவர்களா இருப்பாங்க. பேராவல் அமல்களின் மீது, வாய்ப்பு ஒன்று கிடைச்சிட்டா போதுவிட மாட்டாங்க, அந்த அமலை எப்படியாவது செஞ்சிடணும். அமல்களின் மீது பேராவல் கொண்டிருப்பாங்க. நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம் அன்பானவர்களே, அனஸ் பின் நதர் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் பின் நதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போர் முடிச்சிட்டு மதீனாவுக்கு வர்றாங்க, மீண்டும் வெற்றி வர்றாங்க. இந்த செய்தி கேட்டு அனஸ் பின் நதர் மதீனாவினுடைய வாசல்ல நிற்கிறார். மதீனாவினுடைய வாசல்ல, இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல வருது. வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முதல்ல அனஸை தான் பார்த்தாங்க. ஏன்னா ஊரினுடைய எல்லையில் அனஸ் நின்றார். நின்று கேட்டார், யா ரசூலல்லாஹ், உஹல்லிஃப்து ஹாதில் பத்ர், இந்த பத்ர்ல இருந்து பின்னால் போயிட்டேன், இந்த பத்ர்ல கலந்து கொள்ளக்கூட வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே. பெருமானார் சொன்னாங்க, நான் தானப்பா வர வேணான்னு சொன்னேன். ஏன்னா முதல்ல ரமதான் கடமையாயிருக்கு, வேணுங்கிறவங்க வரலாம், இவங்கெல்லாம் வர வேண்டாம், முடிந்த அளவுக்கான படை போதும், எல்லாரும் மதீனாவிலிருந்து புறப்பட வேண்டாம். அந்த நேரத்தில் உடல்நிலை சரியில்லை, நீங்க போனது வழிமறைக்க, அது போராக மாறும் என்று எனக்கு தெரியல. அனஸுக்கு இஸ்லாத்தின் முதல் போர்ல இடம் கிடைக்கல, அங்கேயே நின்று அழுதார், வாய்ப்பு கிடைக்கல, அழுதுட்டு பெருமானார்ட்ட ஒரு வார்த்தை சொன்னார், இல்ல உரியன்னல்லாஹு மா அஸ்னஉ, அல்லாஹ் எனக்கு மட்டும் இந்த களத்தை கொடுத்திருந்தான்னா, இல்ல உரியன்னல்லாஹு, சத்தியமாக அல்லாஹ் உங்களுக்கு காட்டியிருப்பான், மா அஸ்னஉ, இந்த அனஸ் இந்த மார்க்கத்திற்காக என்ன செய்திருப்பார் என்பதை காட்டியிருப்பார். இதை சொன்ன உடனே முனாஃபிக்குங்கள்லாம் பின்னாடி இருந்து கிண்டல் பண்ணாங்க, போருக்கு வரல, இங்க நின்று என்ன பேசிட்டு இருக்காரு பாருங்க. இந்த தீ அணையவே இல்லை உஹது வரைக்கும். இந்த ரிவாயத்தை அறிவிக்கிறது இன்னொரு அனஸ். அந்த அனஸ் சொல்றாரு, இந்த அனஸினுடைய ஒவ்வொரு நாளுடைய துவாவும் அடுத்த களம் எப்போ வரும், காத்திருந்து வந்த களம் தான் உஹத். உங்க எல்லாருக்கும் தெரியும் உஹது களம் எப்படி மாறுச்சுன்னு. வெற்றி கண்ணுக்கு நேரா தெரிஞ்சிச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல தான் சொல்றான், கண்ணுக்கு முன்னாடி நீங்க ஆசைப்பட்ட வெற்றியை கொண்டுட்டு வந்து நிறுத்தணும், ஆனா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க, பெருமானாருக்கு மாற்றம் செஞ்சீங்க, களத்தை அப்படியே தலைகீழ அல்லாஹ் மாத்திட்டான். எப்படி பெருமானாருடைய பல்லு ஷஹீது, பெருமானார் வஃபாத்துங்கிற செய்தி பரவுது, எல்லாம் பரவுது. உஹது களம் பெருமானார் தான் சஹாபாக்களை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு திருப்பி வெளியே வர்றாங்க. ஏன்னா பெரிய பதட்டமான சூழ்நிலை, பல சஹாபாக்கள் என்ன செய்யறோம்னே தெரியாது, கண்ணின் மணியாய், கல்வின் குளிராய் யாரை தலைவராக ஏற்று வந்தோமோ அந்த முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத போது இந்த களத்துல நாம் எதற்கு நிக்கிறோம்? சில சஹாபாக்கள் நிலை குத்தி நின்றார்கள், வாளை கீழே போட்டுட்டு என்ன செய்ய போறான்னு தெரியாம அப்படியே நின்றாங்களாம். இன்னும் சில சஹாபாக்கள் அவங்களுடைய பிடரியின் ஆடையை பிடிச்சிட்டு வந்தாங்களாம் போர்க்களத்துக்கு வெளியே. இப்படி ரிவாயத் வருகிறது, பிடரியின் ஆடையை பிடிச்சி வெளியே கூட்டிட்டு வந்தாங்க. அன்பானவர்களே, இவ்வளவு மோசமான சூழ்நிலை எல்லாத்தையும் ஒன்று திரட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மதீனாவிலிருந்து 6 கிலோமீட்டர் அங்கிருந்து மதீனாவுக்கு கிட்ட கொண்டுட்டு வந்து எல்லாத்தையும் உட்கார வச்சு பெருமானார் அமைதிப்படுத்தி ஆஸ்வாசப்படுத்தி ஒரு துவா முடிச்சுட்டு யார் இருக்கா யார் இல்லை லிஸ்ட் எடுங்க. அப்போ இந்த அனஸ் அந்த அனஸை பற்றி சொல்றாரு, அறிவிக்கிற அனஸ் பின் நதர் இல்லை, அவர் மட்டும் வரல. இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற சமயம் அன்பானவர்களே, ஒரே ஒரு ஒட்டகம் மட்டும் தட்டி தடுமாறி வந்தது. அந்த ஒட்டகத்துல யாருன்னு பாருங்கன்னு வெளியே அமிச்சாங்க. போய் பார்த்து கூட்டிட்டு வந்தா சஅத் பின் முஆத். பதட்டம், போரின் பதட்டம். பெருமானார் அவரை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு ஆஸ்வாசப்படுத்துகிறாங்க. என்னாச்சு சஅத்? மா அஸ்தத்யம் யா ரசூலல்லாஹ், மா அஸ்தத்யம், நான் சக்தி பெற மாட்டேன். அவ்வாறு செய்கிற ஆற்றல் இந்த சஅதுக்கு இல்லை. அந்த மாதிரி செய்ய என்னால முடியாது.
என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், பெருமானார் நீண்ட நேரம் சாத பக்கத்தில் உட்கார வச்சு அவருடைய பதட்டத்தை தணிச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. அப்புறமா நீண்ட நேரத்துக்கு பின்னாடி அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், போர்க்களம் தலைகீழாக மாறியது, எல்லாரும் திரும்பி ஓடி வந்தாங்க, நானும் வெளியே வருகிறேன். நான் வரும்போது எதிரில் ஒரே ஒரு ஆள் மட்டும் தன் வாளை சுழட்டி கொண்டு எல்லாம் வெளியே வர்றப்போ ஒருத்தர் மட்டும் போர்க்களத்திற்குள் வேகமாக பாய்கிறார். வேகமாக நான் அவர் யாருன்னு பிடிச்சேன். அவர் என் கையை உதறிட்டு சொன்னாரு, யா சஅத், சஅதே அல் ஜன்னா வ ரப்பி, என்னுடைய இறைவனின் சொர்க்கம் எனக்கு முன்னால் தெரிகிறது. இன்னி ல அஜிது ரிஹஹா மின் தூனி உஹத், இந்த உஹத் களத்தின் புழுதிகளில் என் ரப்பின் சொர்க்கத்தின் வாசனையை நுகர்கிறேன். என்ன உடுக்க, நான் போறேன். உதறி தள்ளிட்டு அத்தனை பெரும் படைக்கு நடுவுல ஒரே ஒரு ஆள் போனாரு. ஹுவ அனஸ் இப்னு நதர். போன ஆள் யார் தெரியுமா? அனஸ் இப்னு நதர். எல்லாம் ஓடி வந்த ஒரு தனி நபராக வாளை சுழட்டி கொண்டு என் ரப்பின் சொர்க்கம் என்று உள்ளே போனார். இதை பார்த்து பதறிவிட்டேன். போர்க்களம் பதட்டம் இல்லை, எதுவும் பதட்டம் இல்லை. ஆனால் அனஸ் அது போன்று என்னால் செய்ய முடியாது. ரிவாயத்தினுடைய கடைசியில போய் தேடி பார்த்தாங்க, அந்த உடம்பு கிடைக்கவே இல்லை. கடைசி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய சகோதரி, சொந்த சகோதரி, அவங்களை அனுப்பி அந்த உடல் எங்க இருக்குன்னு தேட சொன்னாங்க. பிலாவ சமானீன ஜல்தத்தன், எவ்வளவுனா 80க்கும் மேற்பட்ட வெட்டுகள்ல உடம்பு சுக்குநூறா பிஞ்சு ஒண்ணுமில்லாமல் போயிடுச்சு. கடைசியில் எப்படி கண்டுபிடிச்சாங்கண்டா, அவங்க தங்கச்சி போய் அவருடைய சுண்டு விரலை வச்சு இதுதான் எங்க அண்ணன் கண்டுபிடிச்சி வெளியே கூட்டிட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட உடல். அன்பானவர்களே, லவ்ரியன்னல்லாஹு மஅஸ்னஉ, என் ரப்புக்காக ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் என்ன செய்வேங்கிறது தெரியும். அன்பானவர்களே, அந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். நமக்கான களம் என்ன? என் ரப்பினுடைய ஈமான், என் ரப்பின் மீது இருக்கிற காதல், இந்த மார்க்கத்தின் மீது இருக்கிற பற்று, அதை நிரூபிக்க வேண்டிய களம். அவர்களுக்கு உஹத் என்றால் நமக்கு நம்முடைய முஸல்லாக்கள். அதை உடனே நின்று பேசி, என் ரப்பனோடு பேசி, அவனோடு களமாடி, அவனை ரசித்து, அவனோடு வாழக்கூடிய அற்புதமான தருணங்கள் இந்த 10. அதுல குறிப்பான 5, அந்த 5ல் 2 போச்சு, இன்னும் 3 நடுவில் நடுவில் இருக்கிறோம். அன்பானவர்களை, இப்படின்றதுக்குள்ள அதுவும் போயிடும். அன்பானவர்களை, யோசிக்கணும். அல்லாஹ் தந்திருக்கிற வாய்ப்பு இது. முஃமின்களுடைய தன்மை என்று அல்லாஹ் சொல்றான். என்னை நேசிப்பவர்களுக்கான தன்மை என்னன்னா, ஹரீசுன் அலா அமாலிஹில் அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய அமால்களின் பால், அவனை துதிப்பதின் பால், அவனுக்காக களம் இறங்குவதின் பால் ஹரீசுன், பேராவல் கொண்டவர்களாக கொண்டிருப்பாங்க. அன்பானவர்களை, யோசிச்சு பார்க்கணும். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீஸ், இக்தனி ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், 5 விஷயங்கள் வருவதற்கு முன்னால் 5 கனிமத்தா நீங்க எடுத்துக்கங்க. 5 கனிமத்தா எடுத்துக்கங்க. 5 வர்றதுக்கு முன்னாடி 5 எடுத்துக்கங்க. அதுல கடைசியா பெருமானார் சொன்னாங்க, ஹயாத்தக கப்ல மௌத்திக், உங்களுக்கு எல்லாத்துக்கும் மரணம் வரும், அதற்கு முன்னால் இந்த ஹயாத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பயன்படுத்திக்கங்க. அன்பானவர்களை, இந்த இரவு பயன்படுத்தணும். நாம யாருண்டா, வீட்டிலேருந்து புறப்படும் போது வேகமாக வீட்டுக்காரமாட்ட சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி நான் தொழுவு போகணும் புறப்படுவார். இங்கே வந்து பயானில் ஒரு 10 நிமிஷம் உட்காருவார். உட்காந்து முடித்தவொடனே அடுத்து என்ன செய்வார்? காமல்ல நிற்கணும்ல, டயர்டாயிடுவார். வாடா எல்லாரும் வெளியே போய் டீ குடிப்போன்னு போவார். போனது அப்படியே முடிஞ்சிருச்சு. டீ வெளியே போவாங்க, சுற்றுவாங்க, வண்டியில் இருப்பாங்க, திருப்பி வருவாங்க, சகர் சாப்பிட வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போய் காலையெல்லாம் தூங்குறது. ஏன் பகலை நைட்டெல்லாம் முழிச்சிருந்தோம்ல. இதுதான் நம்முடைய இரவு. அன்பானவர்களை, இதுக்கு தான் ஒரு கதை சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முல்லா நசுருத்தீன் பயந்தாங்கோலி புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு. ஊரில் போர் அறிவிச்சிட்டாங்க, போருக்கு போகணும். ஏற்கனவே ரொம்ப பயம், இதில் போருக்கு வேற போகணும், புது பொண்டாட்டி பக்கத்தில். அந்த அம்மா நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லி போருக்கு புறப்பட்டார். இது வரைக்கும் எந்த போருக்கும் போனதே இல்லை. தன் பொண்டாட்டிக்கிட்ட காமிக்கணும். இன்றைக்கி பல கணவர்களுடைய பிரச்சனையே அதுதான். அன்பானவர்களே, பொண்டாட்டிகிட்ட ஜெயிக்கணும். அது நின்றாலும் முடியாது, உருண்டாலும் முடியாது. அன்பானவர்களே, ஜெயிக்கணும், ஏதாவது செய்யணும். புறப்பட்டார் போருக்கு. போர்க்காலத்தோடு போயிட்டு போர் பட வெற்றியோடு திரும்பி வந்துருச்சு. முல்லாவை மட்டும் காணோம். அந்த அம்மா தேடிச்சான், எங்கடா என் புருஷன் காணோமேன்னு எல்லா இடத்துலையும் தேடி இருக்கு, காணோம். கடைசியாக பார்த்தா ஒரு குதிரையில் முல்லா ஒரு மூட்டையை கட்டி இழுத்துட்டு வர்றாரு. உள்ளே வந்து பார்த்த உடனே எல்லாரும் பயந்துட்டாங்க. எங்கடா முல்லான்னா, நாங்கள் போரில் பார்க்கவே இல்லையேங்கிறது தான் செய்தி. ஆனால் களத்தோட கூட தானே வந்தார், படையோட. ஆளை காணோங்கிறீங்க. பார்த்தா மூட்டையோட வர்றாரு. எல்லாம் போர் படை பின்னாடி திரும்பி பார்க்குறது, மூட்டையை கழுட்டுனா 25 கால், எதிரிகளுடைய 25 காலை வெட்டி மூட்டையில் கட்டி கொண்டு வந்திருக்கிறார். என்னை பார்த்து பயந்தாங்கோலின்னு தானே சொன்னீங்க.
நான் போருக்கு வரலன்ற நம்பிடுவீங்க. நான் போருக்கு வந்தேன்னு காமிக்கிறதுக்கு 25 பேருடைய காலை வெட்டி கொண்டு வந்திருக்கேன். மறுநாள் காலையில் பாராட்டு விழா, முல்லாவை கூப்பிட்டு, இவ்வளவு பெரிய மாவீரன் ஒரு ஆள் 25 பேருடைய காலை வெட்டி கொண்டு வந்திருக்கிறான் யார் கொண்டு வந்து எல்லாத்தையும் பாராட்டு விழாவில் நிறுத்தி, ஏன்பா காலை வெட்டினதுக்கு தலையை வெட்டியிருக்கலாமேப்பா, ஏன் தலையை வெட்டாமல் விட்டுட்டேன்? அதை யாரோ ஒருத்தன் வெட்டிட்டான், நான் காலை வெட்டிட்டு வந்துட்டேன். அதை யாரோ ஒருத்தன் வெட்டிட்டான், அவ்வளவுதான். அன்பானவர்களை, நான் சொல்ல வருவது, நம்முடைய லைலத்துல் கத்ர் இரவுகள் இப்படி தான். நாங்களும் பள்ளியாசலுக்கு போனோம், இரவுகள்லாம் முழிச்சிருந்தோம், ஆனால் என்ன செஞ்சோம்? இவைகள் யோசிக்கப்பட வேண்டும். இந்த இரவு அற்புதமான இரவு, ரம்மியமான இரவு, அமலுக்கான இரவு. போன இரவு கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. ரமதான் முடிச்சதுக்கு பின்னாடி தராவி மீண்டும் 1 மணி நேரம் தொழுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. அடுத்த வருஷம் தான் அல்லாஹ் ஹயாத்தை தரணும், ஆரோக்கியத்தை தரணும், எல்லாத்தையும் தந்து அடுத்த வருஷத்துக்கு கொண்டுட்டு வரணும், அப்போதான் கிடைக்கும். நான் சொல்லி கொண்டு வந்தது ஹயாத்தக கபுல மௌத்திக். அல்லாஹ் உங்களுக்கு ஹயாத்தை தந்திருக்கிறான், மௌத்துக்கு முன்னாடி அமல் செஞ்சிருங்க. யாருக்கு எப்போ வரும்னு தெரியாது, அமல் செஞ்சிருங்க. எனவே சஹாபாக்கள் அமல்ல அவ்வளவு பந்தய குதிரைகளாக ரமதான் கிளம்பிட்டா போதும். அன்பானவர்களே, அமல் 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 அமல், வாழ்க்கை முழுக்க அமல், வாழ்க்கை முழுக்க கிடைக்கிற தருணங்களை வீணாக்காத பெருமக்கள். எனவேதான் இன்னைக்கு வரைக்கும் எதற்கெடுத்தாலும் மேற்கொள் சஹாபாக்கள், எதற்கெடுத்தாலும். அன்புக்கினியவர்களே, எனவே இந்த நாட்கள் அலங்காரம் செய்யப்பட வேண்டியவை. குர்ஆன்ல ஒரு ஆயத்து வரும், நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த ஆயத்தை எதற்காக அல்லாஹ் தந்தான்? அல்லாமா இப்னு கத்தீர் ரஹிமஹுல்லாஹ் அழகாக செய்தி சொல்லுவாங்க, நீங்கள் இழப்புகளை சந்தித்தால் உங்கள் மனதின் ஆஸ்வாசத்திற்கு இந்த ஆயத்தை ஓதிக்கொள்ளுங்கள். ஏன்னா எல்லாரும் அல்லாஹ்ட்ட தான் வந்திருக்கிறோம், மீண்டும் அவன்கிட்ட தான் போக போகிறோம். எனவே இழப்புகள் ஏற்பட்டால் அந்த ஆயத்தை ஓதுங்க. சரி, எந்தெந்த இழப்புகள்லாம் இந்த ஆயத்தை ஓதுறது அப்படின்னு சொன்னால், அல்லாமா இப்னு கத்தீர் முதல் வார்த்தை சொல்கிறாங்க, இழப்புல ரொம்ப பெரிய இழப்பு என்ன தெரியுமா? அத்தா மூத்தா போனது, அம்மா மூத்தா போனது, மனைவி, புள்ள, எதுவுமே இல்லையா இழப்புல மிகப்பெரிய இழப்புங்கிறது எந்த நேரம் அல்லாஹ்வின் சிந்தனை இல்லாமல் வீணாக கழிந்ததோ அதுதான் இழப்பில் பெரிய இழப்பு அப்படி எழுதிட்டாங்க. அதுக்கு அடுத்துதான் மௌத்து, பொருள் காணாம போகிறது, பொருள் தொலைஞ்சு போகிறது, அநியாயம் செய்ய, அதெல்லாம் அடுத்து தான் வருது. முதல்ல ரப்பை நினைக்காமல் வீணாக்கிய நேரங்கள், அதுதான் இழப்பில் பெரிய இழப்பு. எனவே அதை யாராவது செஞ்சுட்டா நீங்க முதல்ல ஓதிக்கங்க இன்னா லில்லாஹ் இன்னா லில்லாஹ். ஏன்னா இதுக்கு கீழே 2 ஹதீஸை கொண்டு வருவாங்க. அன்பானவங்க, நாளைக்கு மறுமையில சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் 2 கூட்டத்திற்கும் ஒரு பெரிய கவலை இருக்கும், பெரிய கவலை. நரகவாசிகளுக்கு என்ன கவலை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஹதீஸுடைய கருப்பொருள், நீண்ட ஹதீஸ், சுருக்கமா சொல்றேன், ஒரே ஒரு கருப்பொருள். என்ன அவங்களுக்கான கவலை? இந்த நேரத்தை என் ரப்புக்காக செலவழிக்காம வீணாக்கிட்டோமேங்கிற கவலை. கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், கொஞ்சம் அமல் செஞ்சிருந்திருக்கலாம், கொஞ்சம் ரப்பின் பக்கம் திரும்பி இருந்திருக்கலாம். இது அவங்களுக்கான கவலை. சொர்க்கவாசிகளுக்கு என்ன கவலை? சொர்க்கம்ங்கிறது கவலையே இல்லாத இடம். அங்க போய் ஒரு கவலை. என்ன கவலை தெரியுமா சொர்க்கவாசிகளுக்கு? அன்பானவர்களே, அல்லாமா இப்னு கத்தீர் ரஹிமஹுல்லாஹ் எழுதுவார்கள், இந்த நேரம் அல்லாஹ்க்கு இன்னும் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லி இருந்தா எனக்கு இன்னும் எவ்வளவு பெரிய அந்தஸ்தெல்லாம் கிடைச்சிருந்தது. இந்த கவலை சொர்க்கவாசிகளுக்கு. இந்த 2 கவலை கண்டிப்பா 2 பேருக்குமே இருக்கும். அன்பானவர்களே, வீணான நேரங்களை, ரப்பினுடைய சிந்தனை இல்லாத நேரங்கள் தான் அசல்ல வீணான நேரங்கள். எனவே அன்பானவர்களே, எல்லா நேரமும் பல மாசங்கள் கடந்து வந்துட்டோம். குறைஞ்சபட்சம் இந்த மாசத்தினுடைய கடைசி 10வது, அதுல 5 நாள் 5வது நாள் வந்துடுச்சு, இன்னும் மிஞ்சி இருக்கிறது 5 நாள். இந்த 5 நாளுடைய இரவு பொழுதாவது ரப்புக்காக நாம ஒரு தீர்மானம் எடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் நான் இந்த பள்ளிக்கு வருவேன், தராவி தொழுவேன், திலாவத்துல இருப்பேன், கியாம்ல இருப்பேன், சஹருக்கு வீட்டுக்கு போவேன். சஹருக்கு வீட்டுக்கு கொஞ்ச நேரம் இஅ்திகாஃப் இருக்கிற பெருமக்கள் புண்ணியவான்கள். அல்லாஹ் அழைச்சு கொண்டு வந்து விருந்தாளிகளா வீட்டில் உட்கார வச்சிருக்கிறான். அந்த வாய்ப்பு கிடைக்க பெறாத நாம் என்ன செய்வது? கொஞ்ச நேரம் பள்ளிவாசல்ல, ஏதாவது ஒரு நேரம், ஒரு வக்து தொழுகைக்கு வந்தா அடுத்த வக்து வரைக்கும். அன்புக்கினியவர்களே, அல்லாஹ் அத்துணை சிறப்புகள். அவங்களுக்கு ஒண்ணு சொல்லுவேன், அமல்கள்னு பேசுறோமல்ல, அந்த அமல்களுக்கான கூலி என்ன? ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு விதமான கூலி வச்சிருக்கிறான். அதை விளக்கி நான் நிறைவு செய்வேன். அன்பானவர்களே, அமல்களுக்கான கூலி விசாலமானது. அதை உணர்ந்தால் போதும், ஒரு அமல் எவ்வளவு மரியாதைங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அசருக்கு வந்தோம், லொஹருக்கு வந்தோம், ஃபஜ்ருக்கு வந்தோம், நோன்பு வச்சோம், ரமதான் போயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போயிட்டோம். இது இல்லை. ஒரு சுப்ஹானல்லாஹ்வுக்கு அல்லாஹ்ட்ட எவ்வளவு சிறப்பு தெரியுமா? ஒரு சஜிதாவுக்கு அல்லாஹ்ட்ட எவ்வளவு சிறப்பு தெரியுமா? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க மாணவர்களே, அல்லாஹ் கிட்ட நான் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு சஜிதா கபூல்னு தெரிஞ்சா,
நான் அல்லாஹுக்காக செஞ்ச ஒரு சதக்கால ஒரு திரகம் கபூல்னு தெரிஞ்சா, ₹1 கபூல்னு தெரிஞ்சா நான் மௌத்தை ஆதரவு வைப்பேன். ஏன்னா அல்லாஹ் ஒரு அமலை ஏற்றுக்கொண்டார்னா அவ்வளோ சிறப்புகள் தருவான். பிரம்மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மாணவர் வந்தாராம், உஸ்தாத் ரொம்ப கவலை எனக்கு, அல்லாஹ் நான் செய்கிற அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டானே எனக்கு தெரியல. அப்போ இப்னு மஸ்ஊத் சொன்னாங்களாம், எப்பா நீ எல்லா அமலையும் ஏற்றுக்கொண்டு அழுதுகிட்டு இருக்கிற, நான் தினம் அல்லாஹ் என்கிட்ட இருந்து ஒரு சஜிதாவை ஏற்றுக்கன்னு அழுதுகிட்டு இருக்கிறேன். ஏன்னா அல்லாஹ் ஒரே ஒரு சஜிதாவை ஏற்றுக்கிட்டான்னா அதற்கான கூலி எக்கச்சக்கமானது. நான் 10 குரான் ஓதினேன், 20 குரான் ஓதினேன், வரவேற்பு இல்லை. ஆனால் அந்த குரானில் ஒரு ஆயத்தை நீங்கள் அல்லாஹ்வினுடைய சிந்தனையோடு ஓதி இருந்தீங்கன்னா அதுதான் கபூலியத். அந்த ஒரு ஆயத்திற்கு தான் அல்லாஹ்ட்ட சிறப்பு. அப்படி ஓதிட்டா என்ன கிடைக்கும்? ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ் கல்பு வெடிக்க அல்லாஹ் இருக்குன்னு சொல்லிட்டா, ஒரே ஒரு அல்ஹம்துலில்லாஹ் எல்லா நியாமத்தையும் யோசிச்சு என் ரப்புக்காக சொல்லிட்டா, ஒரே ஒரு 2 ரக்காத் அல்லாஹ்வுக்குன்னு தொழுதுட்டா அது கபூல் ஆயிடுச்சுன்னா உலமாக்கள் எழுதுறாங்க 10 விதமான நன்மைகள் அல்லாஹ் தர்றான். ஒன்னு இல்லை, 10 விதமான அந்தஸ்து. ஒரு சுப்ஹானல்லாஹ்வுக்கு, ஒரு அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு, 2 ரக்காத் தொழுகைக்கு, அந்த 2 ரக்காத்துல ஒரு சுஜூது கபூல் ஆயிட்டா, 4 சுஜூதுல 1 கபூல் ஆயிட்டா, ஒரு அமல் அல்லாஹுக்கு கபூல் ஆயிடுச்சுன்னா அல்லாஹ் 10 விதமான அந்தஸ்துகள் தர்றான். அதுல 5 அல்லாஹ் பிரிக்கிறான். முதல் 5 இந்த துன்யால வச்சுக்கோங்க, அடுத்த 5 என்னுடைய ஆகிரத்துல வச்சுக்கோங்க. 5 பிரிச்சு தர்றான். முதலாவது என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா தருவது ஹயாத்தன் தய்யிபா, பரிசுத்தமான வாழ்க்கை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், "வமன் அமில சாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா." எனக்காக அமல் செஞ்சு வாழ்ந்தீங்கடா, அந்த அமல் எனக்காக இருந்துச்சுன்னா ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, உங்களுக்கு சுத்தமான அற்புதமான வாழ்க்கையை நான் தருவேன். சத்தியமிடுறேன், ஃபலனுஹியன்னஹு, நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், சுத்தமான வாழ்க்கையை தர்றேன். சுத்தமான வாழ்க்கைன்னா என்ன உங்களுக்கு நான் சொல்றேன். இதுல 3 விஷயங்கள் அடங்கும். ஹயாத்துன் தய்யிபானா என்ன? இதுல 3 விஷயம் அடங்கும். முதலாவது மின் தீகித் துன்யா இலா சஅதிஹா, நெருக்கடியான உலக வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் விசாலமான உலக வாழ்க்கையை தருவான். நெருக்கடியான உலக வாழ்க்கை, கேஸ் இல்லை சார், அரிசி இல்லை சார், போர் நடக்குது சார், சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது சார், இது தீகித் துன்யா. அன்பானவர்களே, ராசிக் அல்லாஹ் தான். யார் தடுத்தாலும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவன் கொண்டு வந்து தர முடியும். அல்லாஹ் தஆலா வாக்குறுதி தருகிறான், எனக்காக நீங்கள் அமல் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் ஹயாத்து துன்யாவை உங்களுக்கு சிறப்பாக்கிடுவேன். அதனுடைய முதல் அந்தஸ்து மின் தீக் இலா சஅத், உங்களுக்கு நெருக்கடியிலிருந்து விசாலத்தை கொண்டு வந்துடுவேன். விசாலமான துன்யா எந்த அளவுக்குன்னா நீங்கள் போதுங்கிற அளவுக்கு அல்லாஹ் தருவான். மனுஷன் என்னைக்காவது போதும் சொல்லுவானா? ஆனால் தருவேன் என்கிறான் ரப்பு. 2வது என்ன தெரியுமா அன்பானவர்களே? மனநிறைவான வாழ்க்கை. 80 வருஷம் வாழ்ந்தேன், 90 வருஷம் வாழ்ந்தேன், இவ்வளவு சம்பாரிச்சிட்டேன், வீடெல்லாம் கட்டிட்டேன், மனசுல நிம்மதி இல்லை சார். 90 வயசு வாழ்க்கை போய் கேளுங்க, வாழ்க்கை நிம்மதியாக வாழ்ந்துட்டீங்களா? உங்கள் 90 வயசு நிரப்பமானதான்னு கேட்டு பாருங்க. அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 வருஷம் தரணும், ஏன்பா திடீர்னு இப்படிலாம் கேட்குற, அப்படிலாம் கேட்காதன்னு சொல்லுவார். ஆனால் அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்கு இந்த நிறைவை தந்தான். அதனால தான் ஒவ்வொரு போர்க்களத்தில் போய் நிற்கும் போதும் ஹாலித் பின் வலீத் சொன்ன வார்த்தை என்னன்னா, நீங்கள் யாரை சந்திக்க போகிறீங்க தெரியுமா? போருக்கு வர்றதுக்கு முன்னாடி முதல்ல யோசிச்சுக்கோங்க, ஒன்று அஸ்லிம், இஸ்லாம் ஏற்றுக்கங்க, இல்லாட்டி அமில் ஜிஸ்யா, வரி கட்டுங்க. அதுவும் முடியலன்னு சொன்னால் ஃபஹாரபு, போர் செய்யுங்க. போர் செய்யலாங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன், உங்களுக்கு முன்னாடி நிற்கிற படை யார் தெரியுமா? யுஹிப்பூனல் மௌத் கமா துஹிப்பூனல் ஹயாத்திக்கும். நீங்கள் எப்படி உங்கள் உலக வாழ்க்கையை ஆசைப்படுறீங்களோ அதை விட பன்மடங்கு மௌத்த ஆசைப்பட்ட கூட்டம் வந்து நிற்கிது. அதை விட பன்மடங்கு மௌத்த ஆசைப்பட்ட கூட்டம் நிற்கிது. அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு முன்னாடி நிற்கிறீங்க. இப்போ போருக்கு வரீங்களா இல்லையா? இதை எழுதிட்டு தாரீഖினுடைய ஆசிரியர் எழுதுவாங்க, இந்த ஒரு சொல்லிலேயே அந்த பெரும் படை நடுங்கிரும். அன்பானவர்களே, மௌத்த ஆசைப்பட்டு போனான். எப்படி அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட வாழ்க்கையை, நிரப்பமான வாழ்க்கையை தந்தான். 3வது அல்லாஹ் தஆலா என்ன தருவான்? கனாஅத் ஹயாத்தன் தய்யிபால கனாஅத், போதும் என்ற நிலையை அல்லாஹ் தருவான். போதும் என்ற நிலை அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில் அல்லாஹ் விசாலமான பரக்கத்துகள் செய்வான். அவனுடைய பரக்கத் அவ்வளவு அற்புதமான பரக்கத்தாக இருக்கும். அன்பானவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய கடைசி 3 வருஷம், அதிகபட்சம் கணக்கு வச்சா 4 வருஷம் பெருமானாரோடு வாழ்ந்தவர். ஆனால் ஹதீஸ்கள் அறிவிக்கிறதுல அவருக்கு இணை யாருமே இல்லை. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார்கிட்ட வரும்போது உள்ளே வந்து மஸ்ஜிதில் சேரணும், மாணவராக சேரணும்.
சேரும்போது நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கலாம், உம்ராக்கு போனவங்க, ஹஜ்ஜுக்கு போனவங்கலாம் அஸ்ஹாபு சுஃபாவில் வந்து உட்காரணும். பெருமானாரின் திண்ணையில் உட்கார்ந்து உஸ்தாதிட்ட ரசூலுல்லாட்ட படிக்கணும். உள்ளே வரும்போது நிபந்தனைகள் என்ன தெரியுமா, ஷராயித்துகள் என்ன தெரியுமா, நீங்கள் எடுத்து பாருங்கள். முதல் நிபந்தனை என்னன்னா, சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற உறுதி இல்லை. மீறி கிடைச்சாலும் ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் தான் கிடைக்கும். சமயங்களில் 2 பேரிச்சம்பழம் கிடைக்கும். சம்மதமா? அபூ ஹுரைரா சம்மதம்னு வந்துட்டார். 2 பேரிச்சம்பழம் ரசூலுல்லாஹ் தருவாங்களாம். அவர் அறிவிக்கிறாரு, நான் 2 பேரிச்சம்பழம் வாங்குவேன், ஒன்றை நான் சாப்பிட்ருவேன், இன்னொன்று என் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இருப்பாங்க வயசானவங்க, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பேன். ஆனால் அந்த ஒரு பேரித்தம்பழம் உலகத்தில் சுவை மிகுந்த உணவுகளை விட அரசர்களினுடைய அவைகளில் எப்படிப்பட்ட உணவுகளெல்லாம் அலங்கரிக்குமோ அதை விட எங்கள் முஹம்மதின் கையில் வாங்குகிற பேரித்தம்பழம் ரசனையானது, சுவையானது, வயிறை நிரப்பக்கூடியது. அப்படி வாங்கி 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 சாப்பிட்டு அபூ ஹுரைரா. நான் எதுக்கு சொல்றேன்னா, அல்லாஹ் பரக்கத்தை எப்படியெல்லாம் தருவாங்கிறது யோசிக்க முடியாது. அல்லாஹ் இங்க வாக்குறுதி கொடுக்குறான், ஹயாத்துன் தய்யிபா. வந்தாரு, பேரிச்சம்பழம் முடிப்பையோடு வந்தாரு. பெருமானாருடைய கடைசி நாள், கடைசி நேரங்கள்ல, அநேகமாக கடைசி வருடங்களாக இருக்கலாம். வந்தாரு, பெருமானாருக்கு முன்னாடி நின்றாரு. அபூ ஹுரைரா மாஃபியதிக், உன் கையில் என்னப்பான்னு கேட்டாங்க பெருமானார். யா ரசூலல்லாஹ், இது பேரிச்சம்பழம் பை, இந்த பையில் என்னப்பா வச்சிருக்கேன்? பேரிச்சம்பழம் வச்சிருக்கேன், நீங்க கொஞ்சம் பேரிச்சம்பழத்துக்கு துவா செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னு நீட்டினார். பெருமானார் சொன்னாங்க, குத் மின் குல்ல ஷை, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றத்தையும் எடுப்பா, குத்மின் குல்லிஹா, அதுலேருந்து எல்லாத்தையும் நீ எடுந்தாங்க. அவர் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து அடுக்க சொன்னாங்க, வரிசையை அடுக்கினார். பெருமானார் கையேந்தி துவா செஞ்சாங்க. துவாவுடைய கருப்பொருள், அல்லாஹ் இந்த பேரித்தம்பழங்களில் பரக்கத் செய் அப்படின்ட்டு அப்படியே மடக்கி கையில் கொடுத்துட்டாங்க. இது அப்படியே அந்த பைக்கில் போட்டுக்க, கடைசி வரைக்கும் இது எத்தனை பேரிச்சம்பழம் நீ என்னவே கூட சாப்பிட்டுக்கிட்டே இரு. அவர் மடித்து அந்த பையை இடுப்பில் வச்சுக்கிட்டார். அவர் எத்தனை வருஷம் சாப்பிட்டாருன்னா, அன்பானவர்களே, ஹிஜ்ரி 11 பெருமானார் கூட வந்து சேர்றார். இந்த பேரிச்சம்பழம் போய் கிடைக்குது. ஹிஜ்ரி 35, சுமார் 25 வருஷம். ஹிஜ்ரி 35 அநேகமாக ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், ஷஹீது. அந்த ஷஹீதினுடைய செய்தி அறிவிக்கிற ஹஜ்ரத் அபூ ஹுரைரா சொல்கிறார், எல்லா முஸ்லிம்களுக்கும் ஒரு கவலைங்க, அதில் உஸ்மான் ஷஹீதுங்கிற கவலை. எனக்கு மட்டும் 2 கவலை. ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீத் ஆகிற போது மதீனாவில் பெரிய குழப்பம் நிகழ்ச்சி, பெரிய போர்க்களம் போல் இருந்தது மதீனா. அந்த நேரத்தில் உஸ்மானை பார்க்க நான் போகும்போது வளமையா வச்சிருந்த இடுப்புல இருந்த பை காண போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருமானாருடைய 25 வருஷத்துக்கான பரக்கத் எப்படின்னா, நான் சாப்பிடுவேன், என்கிட்ட யாராவது வந்தாருன்னா எடுப்பேன், அவருக்கும் கொடுப்பேன், நானும் சாப்பிடுவேன். இப்படி 25 வருஷம் சின்ன பையன் வச்சிருந்தேன். இதுதான் பரக்கத். அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான். இது தொலைஞ்சு போச்சு, முடிஞ்சு போகலை, தொலைஞ்சு போச்சு, கிடைக்கலன்ற. அன்பானவர்களே, இதுதான் அல்லாஹ் தருகிற ஹயாத்து துன்யா. அல்லாஹ் ரிஸ்கை தரணும்னு நினச்சிட்டான்னா எப்படி வேணாலும் கொண்டு வந்து தருவான். இப்படித்தான் தரணுங்கிற உலகத்துடைய நியதியெல்லாம் இல்லை. காலையில் எழுந்திரிக்கணும், 8 மணிக்கு ஆஃபீஸ் போகணும், ஈவினிங் வரணும், சேலரி வாங்கணும், மளிகை சாமான் வாங்கணும், எந்த விதமே இல்லை. அதனால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சொத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. வீட்டில் இருக்கிற அக்கௌண்ட்டில் இருக்க கொஞ்சம் காசு இல்லை, தபூக் போருக்கு ஏதாவது கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லும்போது முழு சொத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க, முழு சொத்து. ஏன்னா ரப்பு தருவான்னு தெரியும். இதுதான் ஈமானுடைய ஆழம். மாலிக் ரஹிமஹுல்லா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பாடம் நடத்தினார். மாலிக் இமாம் ஷாஃபியினுடைய உஸ்தாத். பாடம் நடத்தும் போது யர்சுகு மின் ஹைசு லா யஹ்தசிப், இந்த ஆயத்தை சொல்லிக்கிட்டே வரும்போது அவங்க ஒரு விளக்கம் சொன்னாங்க அந்த ஆயத்துக்கு. அல்லாஹ் உழைப்பின் மூலமாக ஒரு நபருக்கு உணவு தருவான். இன்னொரு முறை இருக்கிறது, அல்லாஹ் வேறொருவரின் உழைப்பின் மூலமாக இந்த நபருக்கு உணவு தருவான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கேள்வி கேட்டாங்களா, நீங்க முதல்ல சொன்னீங்க அல்லாஹ் ஒருத்தருடைய உழைப்புல தருவான், சரி, இன்னொருத்தர் உழைப்பில் இவருக்கு எப்படி சாப்பாடு தருவான்? அதெல்லாம் அப்படி தான்ப்பா, நீ போன அமிச்சிட்டாங்க. நம்ம ஷாஃபி ரஹ்மத்துல்லா அவங்களுடைய வளமை என்னென்னா, சாயந்தரமானா மார்க்கெட்டில் போய் மதீனாவில் சில பொருட்களை வாங்கி தூரமாக இருக்கிற வீட்டுக்கு போய் வியாபாரம் செஞ்சு அந்த பொருளை வச்சுக்குவாங்க. இன்னொரு வளமை என்னென்னா, விற்கிற பொருளில் பாதி தனக்கு வச்சுக்குவாங்க, மீதி பாதியை டெய்லி உஸ்தாதுக்கு கொடுத்துருவாங்க. சாயந்தரம் கொண்டுட்டு வந்து ஹஜ்ரத்துடைய கதவை தட்டி கையில் கொடுத்தாங்க, இது உங்களுக்கான இன்னைக்கு என்னுடைய அன்பளிப்பு. அப்போ தான் சொன்னாங்க, நான் இன்னைக்கு கேட்டையில் அதற்கான பதில் இதுதான், உன் உழைப்பை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். எனவே அல்லாஹ் தரணும்னு நினச்சா எப்படி வேணாலும் தருவான். இதுதான் ஹயாத்து துன்யா. இது முதல்ல அல்லாஹ் தர்றது. ரெண்டாவது என்ன தெரியுமா அன்பானவர்களே, அல்லாஹ் தருவது உங்களுடைய சந்ததிகளை பாதுகாக்கும் பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்குவான். சந்ததிகளை பாதுகாப்பான். எப்படி? அல்லாஹ் தாலா நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், ஹிஸ்ர் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 பேருடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவோம். ஹிஸ்ர் மூசாவுடைய சம்பவம் அற்புதமான சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சேரும்போது ஹிஸ்ருக்கான நிபந்தனை என்னன்னா, என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, நான் செய்கிறது என்னை ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு கேள்வி கேட்டால் முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு செயலும் வித்தியாசம்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் சுஜாஅத், அவங்களால தாங்க முடியல, நிறுத்தி நிறுத்தி கேள்வி கேட்டாங்க. கடைசியான ஒரு செய்தி, ஒரு கிராமத்துக்குள்ள போறாங்க. அல்லாஹ் தான் சொல்றான், அம்மல் ஜிதாரு ஃபகான லில் குலாமைனில் யதீமைன். ஒரு கிராமத்துக்குள்ள போனாங்க, போய் எல்லா கதவை தட்டியும் சாப்பாடு கேட்டாங்க. அன்னைக்கு ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, கடுமையான பசி, கடுமையான தாகம், கொஞ்சம் சாப்பாடு தாங்க, எல்லா வீட்டையும் தட்டி கேட்டாங்க. ஒருத்தன் கூட சாப்பாடு தரல. கடுமை கோவத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே இங்கிருந்து போன் புறப்பட்டு வெளியே வர்றாங்க. ஹிஸ்ரு கூட கிராமத்தினுடைய கடைசி ஓரப்பகுதி எல்லைக்கு வரும்போது ஒரு வீடு, பாலடைஞ்ச வீடு. அந்த வீட்டில் ஒரு செவுரு, அந்த செவுரு உடஞ்சி விழுக போகுது. ஹிஸ்ரு அலைஹிஸ்ஸலாம் வேகமா, எப்படின்னா வரிஞ்சு கட்டிட்டு ஓடினாங்க. வேகமா போய் அந்த செவுரை சரி பண்ணிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமே கூப்பிடுறாங்க, அதை நீங்களும் சரி பண்ணணும் வாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கடுமையான கோபம், ஏற்கனவே பசி தாகம், ஒரு பையன் ஒரு சாப்பாடு கூட கொடுக்கல, இந்த ஆள் என்னன்னா செவுரு கட்டுன்னு கூப்பிடுறாரு. சரி, விழுகிற செவுரு அவன் மண்டையில விழுக போதா? இல்லை, அது ஒரு பாலடைந்த தூரத்தில் இருக்கிற ஒரு வீடு, இதை எதுக்கு கட்டணும்? கட்டி முடிச்ச உடனே கோவத்தில் கேட்டாங்க, எனக்கு மூணுக்குமே பதில் சொல்லுங்க. நான் மூணையும் சொல்லலை, இந்த கடைசியை மட்டும் சொல்றேன். இதற்கான பதில் அல்லாஹ் சொன்னா, வஅம்மல் ஜிதாரு ஃபகான லில் குலாமைனில் யதீமைனி ஃபில் மதீனா. அந்த செவுரு, அந்த வீடு யாருக்குரியது தெரியுமா? அந்த ஊரில் வாழ்கிற எத்தீமான 2 பிள்ளைங்களுக்கு சொந்தமானது. அந்த செவுத்துக்கு கீழே வகான தஹ்தஹு கன்சுல் லஹுமா, அவங்க 2 பேருக்கும் சொந்தமான ஒரு புதையல், ஒரு பொக்கிஷத்தை அவங்க அத்தா வாழும்போது சேர்த்து சேகரித்து உள்ளுக்குள்ளே மறைச்சு வச்சுட்டு மூத்தா போயிட்டார். நான் ஒருவேளை அந்த செவுரு சாஞ்சிருச்சுன்னா அந்த புதையல் வெளியே வந்துடும். இந்த ஊர் மக்கள் எவ்வளோ மோசமானவங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த குழந்தைங்க வளர்ந்து வருவதற்கு முன்னால் அதை அபகரிச்சிருவாங்க. எனவே அல்லாஹ் உங்களையும் என்னையும் அனுப்பி அந்த செவுரை சரி செய்ய சொன்னான். இவ்வளவே அல்லாஹ் ஏன் தெரியுமா சரி சொன்னான்? அல்லாஹ் அதற்கான காரணத்தையும் தொடர்ந்து சொல்கிறான், வகான அபூஹுமா சாலிஹா. அவ்வளோதான். அவங்க 2 பேருடைய அத்தா சாலிஹ், எனக்காக வாழ்ந்தவர், அவ்வளவுதான். அவர் எப்பயோ போயிட்டாரு. ஆனால் அந்த அவருக்கான குழந்தைகளை பாதுகாக்க ஒரு நபியை அனுப்புகிறான், ஒரு வழியை அனுப்புகிறான், அனுப்பி அல்லாஹ் பாதுகாக்கிறான். ஏன்? ஒரு காரணம் தான், அவங்க அத்தா எனக்காக வாழ்ந்தவர். நம்ம அல்லாஹுக்காக வாழ்ந்தா, நீங்க கண் கொட்டாம பார்க்கிற, வேர்வையை சிந்தி உழைக்கிற உங்கள் குழந்தைகளை பாதுகாக்கும் பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொள்வான். அல்லாஹ் இன்னும் எக்கச்சக்கமான வரலாறுகள் சொல்லுவேன். அன்பானவர்களே, எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்களாம் தூங்கிடக்கூடாது, அதுதான் பிரச்சனை. எனவே 2வது அன்பானவர்களே, சூரா பக்கரா சொல்லலாம்ல. சூரா பக்கரா நீங்கள் எல்லாம் கேட்டு வந்திருப்பீங்க. சூரா பக்கரா மாடுன்னு அர்த்தம், பசு மாடு. அந்த மாட்டுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது, அந்த மாட்டு உடையவருக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. அந்த மாடை 40 வருஷம் தேடினாங்களாம், சுருக்கமாக சொல்கிறேன், 40 வருஷம் தேடினாங்களாம். அந்த மாடை கிடைக்கவே இல்லை. ஏன்னா கலர் என்னன்னு தெரியணும், வயசு என்னன்னு தெரியணும், வேலை பார்த்த மாடான்னு தெரியணும், எல்லாம் கேள்வி. ஏன் செய்யக்கூடாதுன்னு கேள்வி. அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லிட்டா இப்படி தேடுன்னு 40 வருஷம் தேடினாங்க. 40 வருஷம் தேடி முடிக்கும் போது ஒரு சின்ன பையன் ஒரு மாட்டை எடுத்துகிட்டு வந்தான். அல்லாஹ் சொன்ன முழு அடையாளம் அந்த மாட்டில் இருந்துச்சான். உடனே இவங்க எல்லாரும் அங்கே போய் நின்று, அப்பா அந்த மாட்டை எங்களை கொஞ்சம் கொடுத்துருப்பா, இந்த மாட்டை தான்ப்பா நாங்கள் 40 வருஷமாக தேடுறோம். அந்த பையன் சொன்னால் வலா மின்னி, அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா, இது எங்கள் அத்தா எனக்குன்னு விட்டுட்டு போட்டிருக்க ஒரு மாடு, எங்கள் அம்மாட்ட கேட்கணும், இதெல்லாம் விட முடியாது அப்படின்ட்டான். உங்கள் அம்மா எங்கள் வா, வீட்டுக்கு வர்றோம் வா. வீட்டுக்கு வந்தாங்க, எவ்வளோம்மா காசு வேணும், இந்த மாடை கொடுத்துரு. அவங்க அம்மா உள்ளேருந்து பையன்ட்ட சொல்லி விட்டாங்க, நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் நான் தரமாட்டேன்ட்டாங்க. போராடுறாங்க, 3 நாள் போராடினாங்களாம். வந்து கதவை தட்டி, எம்மா அந்த மாடை கொடுத்துரு, கொஞ்சம் மாடு என்ன வேணாலும் தர்றோம். கடைசியாக அந்த பையன் சொன்னானா, வேணா ஒன்று பண்ணுங்க, இந்த மாடு எடை அளவுக்கு தங்கத்தை கொண்டு வந்து எங்கள் வீட்டில் கொடுத்துருங்க. இந்த மாடு எவ்வளோ வெயிட்டோ அந்த அளவுக்கு தங்கத்தை கொடுங்க, நான் மாடை தர்றேன். அவங்க அம்மா சொன்னாங்க, சரிப்பா இதுக்கு ஒத்துக்கலாம், மாட்டின் அளவுக்கு தங்கம் வேணும். சரி, அந்த மாட்டை எடை போட்டாங்களாம். ஊரில் இருக்கிற மொத்த பேருடைய தங்கமும் கொண்டு வந்து அந்த பையன் வீட்டில் கொடுத்துட்டு மாட்டை வாங்கிட்டு போனாங்க. அப்படிங்கிறது வரலாறு. இந்த மாட்டுக்கு பின்னாடி ஒரு வரலாறு என்ன தெரியுமா அன்பானவர்களே? அந்த மாடை வளர்த்தவர் அந்த பையனுடைய தந்தை. அவர் யாருன்னா மிகப்பெரிய சாலிஹ், ரொம்ப பெரிய சாலிஹ். அவர் மூத்தா போகும்போது அந்த குழந்தை கை குழந்தை, இது கன்று போட்ட சின்ன கண்ணுக்குட்டி. அல்லாஹ்ட்ட துவா செஞ்சானா, ரப்பே நான் உனக்காக வாழ்ந்தவன், நான் கடைசியாக போகிறேன், என் மனைவிக்கு என் குழந்தைகளுக்கு எதுவுமே விட்டுட்டு போகலை, வெறும் அந்த மாட்டு கன்று மட்டும்தான், உன்னை பேரை சொல்லி விட்டுட்டு போகிறேன், நீ என் பிள்ளைய பாதுகாத்துருன்னு சொல்லிட்டு மூத்த போயிட்டார். அல்லாஹு தாலா அவன் வளர்ந்து வரும்போது அவன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த பொருளாதாரத்தை அந்த மாட்டின் மூலமாக கொண்டு வந்து கொடுத்தான். இதுக்கு கீழே முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவாங்க, அந்த நாளுக்கு பின்னாடி அந்த ஊர்லேயே அவன் தான் பணக்காரன், அந்த ஊர்லேயே அந்த பையன்தான் பணக்காரன். அன்பானவர்களே, இவைகளெல்லாம் பிரமிக்க வைக்கும் வரலாறுகள் குர்ஆன் பேசுகிறது, ரப்பு பேசுகிறான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டே வர்றான், நான் தான் பாதுகாக்க முடியும்,
உன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டோ, பேங்க் பேலன்ஸோ, உன்னுடைய சொத்து சேமிப்போ யாரும் பாதுகாக்க முடியாது. நான் பாதுகாப்பேன். நீ இல்லாட்டியும் நான் பாதுகாப்பேன். உன்கிட்ட எந்த ஒன்றும் இல்லாட்டியும் நான் கொடுத்து பாதுகாப்பேன். நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா உலகத்துல ஓ மகன் மாதிரி செல்வந்தன் யாருமே இருக்க முடியாது. அப்படி தருவேன். அதுக்கு நீ என்ன செய்யணும்? எனக்காக வாழ்ந்தா போதும். எனக்காக வாழ்ந்தா, அந்த வாழ்க்கையில் ஒரு சஜிதா எனக்காக இருந்தா போதும். அல்லாஹ் கபூல். அன்பானவர்களே, ரெண்டாவது அல்லாஹ் அமலுக்கு தருவது உலகத்தில் உங்கள் வாரிசை பாதுகாக்கிறான். மூணாவது அல்லாஹ் என்ன செய்யறான்? சுருக்கமாக சொல்கிறேன் அன்பானவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்துடைய ரிசுக்கை லேசாக்குகிறான். ரிசுக்கு வர்ற பாதையை லேசாக்குகிறான். வமையத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. அல்லாஹ் எல்லாத்தையும் லேசாக்குறான். பாயிஸித் பிஸ்தாமி ரஹிமஹுல்லாஹ், மிகப்பெரிய ஷேக், நக்ஷபந்தி தரீகாவினுடைய ஷேக் பாயிஸித் பிஸ்தாமி ரஹிமஹுல்லாஹ், சின்ன குழந்தை, அத்தா இல்லை அம்மா மட்டும்தான் வளர்த்தாங்க. அந்த பிள்ளைக்கு 5 வயசு. அவங்க அம்மா கொண்டு போய் மதரசாவில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த ஊரினுடைய மிகப்பெரிய ஆலிம் கொண்டு போய் அந்த ஊரினுடைய ஜும்மா மஸ்ஜிதில் அந்த பிள்ளையை விட்டுட்டு அவங்க ஹஸ்ரத்திட்ட ஒரு வாக்குறுதி, இந்த புள்ள 10 வருஷம் ஓதுவானோ 20 வருஷம் ஓதுவானோ அவன் குர்ஆனின் முழு ஞானங்களையும் பெறாத வரைக்கும் என் வீட்டுக்கு வரக்கூடாது. ஏன்னா எனக்குன்னு ஒரே ஒரு மகன் மட்டும்தான். இந்த ஒரு முகம்தான் எனக்கு தெரியும். சொந்தம்னு சொல்லிக்க என் வீட்டுக்காரருக்கு அடுத்தது வேற எந்த முகமே கிடையாது. இவன் வீட்டுக்கு வந்துட்டான்னா மீண்டும் என்னால் அனுப்ப முடியாது. என்னால் என் பிள்ளை அனுப்ப முடியாது. நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க. 1 வாரம் போச்சு, 2 வாரம் போச்சு, 3ஆவது வாரம் புள்ள அசருக்கு வந்துட்டான். அஜர்த்திட்ட எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன், கொஞ்சம் அனுமதி கிடைக்குமா? அஜரத் சொன்னாங்க, அதெல்லாம் போகக்கூடாதுப்பா, வீட்டில். 2வது நாள் வந்தான், 3ஆவது நாள் வந்தான். அவனுடைய ஏக்கம், எங்கள் அம்மாவை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன், எனக்கு வேறு யாருமே இல்லை, அம்மா மட்டும்தான். இவர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. பாட கிதாபை எடுத்து அந்த வயசு குழந்தனால எது படிக்க முடியாதோ அவ்வளவு கொடுத்து, இந்த அசர் டு மகரிப்புக்குள்ளே இந்த பாடத்தை படிச்சுட்டு வந்துட்டேன்டா உன்னை வீட்டுக்கு அனுப்பிடுவேன். போயிட்டார் வீட்டுக்கு. மகரிப்புக்கு வந்தார். அவன் முதல் சஃப்ல உட்காந்துருக்கான். நேராக வந்தாருங்க, கையில் கொடுத்து என்னப்பா முடியலையான்னு கேட்டார். இல்லை முடிச்சிட்டேன்டா. முடிச்சிட்டியா? திருப்பி எல்லா பக்கத்துலையும் கேள்வி கேட்டார். எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டான். இந்த பாடம் உனக்கு நான் தொடங்கவே இல்லை, நீ எப்படி இவ்வளவு திறமையோடு குறுகிய நேரத்தில் இவ்வளவு பாடத்தை எப்படி படித்த? ரொம்ப அசட்டிக்கவே இல்லை, எதுவுமே செய்யலை. அந்த சின்ன பையன் பாயஜித் சொன்னார், என்னுடைய அம்மா சின்ன வயசுலேருந்து எதை ஆரம்பித்தாலும் பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பின்னு கற்றுக் கொடுத்தாங்க. என் ரப்பின் பேரை சொன்னேன், எல்லாம் லேசானது. அல்லான்னு பேர் சொன்னேன், லேசாயிடுச்சு. இதைத்தான் சொல்கிறான் ரப்பு, நீங்கள் எனக்காக வாழுங்கள். மின் அம்ரிஹி யுஸ்ரா, உங்களுக்கு உலகத்தில் வர்ற எல்லாத்தையும் நான் லேசாக்கி கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இது 3வது அல்லாஹ் தருகிறது. 4வது அன்பானவர்களே, அல்லாஹு தாலா தருவது அவனுடைய பிரியத்தை தருகிறான். அவனுடைய பிரியம். அல்லாஹ் அற்புதமாக ஹதீஸே குதுஸில சொல்வான், இதா தகர்ரப அப்தி மின்னி ஷிப்ரன், என் அடியான் என்கிட்ட ஒரு ஜான் நெருங்கி வரட்டும், தகர்ரப்து மின்ஹு திராஅன், நான் அவன்கிட்ட 1 முழம் நெருங்கி வர்றேன். என் அடியான் என்கிட்ட 1 முழம் நெருங்கி வரட்டும், நான் அவன்கிட்ட நடந்து வருகிறேன். அல்லாஹ் தாலா அடுத்து சொல்லுவான், நான் 2 முழம் நெருங்கி வருகிறேன். இதா தகர்ரப்து இலைஹி பாஅன், என்கிட்ட வந்தான்னா நான் 2 முழம் நெருங்கி வருகிறேன். அடுத்து அல்லாஹ் சொல்வான், இதா அதானி யம்ஷி, என் அடியான் என்னை நோக்கி நடந்து வந்தால் வஅதைதுஹு ஹர்வலா, நான் ஓடி வர்றேன். அன்பானவர்களே, உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய அன்பை சம்பாதிக்கிறது தான் ரொம்ப ஈஸி. உங்கள் பிள்ளைகளுடைய மனசை வெல்ல முடியாது, மனைவியினுடைய மனசை தலைகில நின்றாலும் வெல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய அன்பை வெல்றது தான் உலகத்திலேயே ரொம்ப ஈஸி. எப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, 7 வானத்தின் கதவுகளை திறந்து ரப்பு வருவான். அவ்வளவு பிரியமானவன், அவ்வளவு இரக்கமானவன். இதுவரைக்கும் அவன் சிந்தனையே இல்லாத போது காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் அல்லாஹ் எல்லா வசதிகளையும் கொடுத்தான். நீங்க அவன் சிந்தனையோடு இருக்கிற போது தா என்று கேட்டால் தராத ரப்பா, தா என்று கேட்டு தராமல் இருப்பதை வெக்கிக்கிறேன், நான் வெக்கப்படுறேன்னு சொன்னார் ரப்பு. அவ்வளவு பெரிய ரஹ்மான். அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள், இந்த அன்பு ரொம்ப லேசா கிடைக்கும். ஒரு சஜிதால ரப்பே என்னை மன்னிச்சிரு, நீ வேணும் துஆல இப்படி கேட்கவே கேட்காதீங்க. அல்லாஹ் எனக்கு அதை கூட இதை கூட கேட்காதீங்க. அல்லாஹ்ட்ட ஒன்று மட்டும் துஆல கேளுங்க. இது மிகப்பெரிய உலமாக்கள் சொல்கிறார்கள், என்னன்னா அல்லாஹ்ட்ட கையேந்தி ரப்பே நீ வேணும்னு கேளுங்க, உன் பொருத்த வேணும்னு கேளுங்க. உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதை எல்லாத்தையும் அல்லாஹ் கொண்டு வந்துடுவான். என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அல்லாஹ் கொண்டு வருவான். 2வது துஆல அதிகமான செலவாத்தை கேளுங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய துஆ முழுக்க செலவாத்தாக இருக்குமோ தஹப்த ஹுமூமஹு, அவருடைய கவலைகளை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி விடுவான். ஹுமூம்னா சின்ன கவலை, ஒன்று அல்லாஹ் தேடி இல்லாமல் ஆக்குவான்.
அவருடைய ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானா. அன்பானவர்களே, இன்னைக்கு நாம கேட்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் அல்லாஹ் 4வது அவனுடைய பிரியம், 5வது இந்த உலகத்தில் அல்லாஹ் தர்றது அனைத்து படைப்பினங்களின் பிரியம். அல்லாஹ் நேசிக்க ஆரம்பிச்சுட்டா என்ன தெரியுமா செய்வான்? இன்னொரு ஹதீஸே குதுசி, இது அஹப்பல்லாஹு அப்தன், அல்லாஹ் ஒரு நபரை நேசிக்க ஆரம்பித்தால் தா ஜிப்ரீல், அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம கூப்பிடுவானா. கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவானா, இன்னி உஹிப்பு ஹாதல் ஃபுலான் ஃபஹிப்பு, ஜிப்ரீலே நான் அந்த நபரை நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதல் 7ஆம் வானம் வருவார்கள். அல்லாஹ் இந்த நபரை நேசிக்கிறான், நீங்க எல்லாரும் நேசிக்கணும், மலக்குமார்கள்ட்ட கட்டளை. அப்படி 6 வரும், 5 வரும், 4 வரும், 3, 2 உலகத்துல பெருமானார் சொல்லுவாங்க, அந்த நபரின் மீது இருக்கக்கூடிய பிரியம் உலக மக்களின் மனதில் விதை தூவதை போன்று தூவப்படுமா. விதை தூவதை போன்று யாருன்னே பார்த்துருக்க மாட்டோம். பெரிய ஆளா இருப்பார், திடீர்னு அவரை கார்ல போகும்போது வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் மீட்டிங்கா இருக்கும், அவரை பார்த்த உடனே ஒரு மரியாதை, அவரை பார்த்த உடனே ஒரு அன்பு. அதற்கு கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு வந்துருப்பாங்க, கொஞ்சம் என் கடையில் வந்து உட்காந்துருப்பாங்க, கொஞ்சம் துஆ செய்யுங்க. இதுவெல்லாம் ரப்பு மனதில் போடுகிற பிரியம். இந்த பிரியத்தை தான் இஸ்லாமிய சமூகத்தில் அல்லாஹ் காலங்காலமாக போட்டு வச்சிருந்தான். இந்த சமூகத்தை பார்த்தாலே பயம், இந்த சமூகத்தை பார்த்தாலே மரியாதை. ஆனால் இன்னைக்கு எல்லாமே தொலைஞ்சதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நம்ம ரப்பை தொலைச்சிட்டோம், அதுதான் காரணம். இந்த 5 அன்பானவர்களை அல்லாஹ் உலகத்தில் தர்றது. அடுத்த 5 இருக்கு, அது அடுத்த வருஷம் சொல்லட்டுமா? ஏன்னா நான் இங்கே இருக்கேன், நம்மளில் பல பேர் வண்டி ஏறிட்டீங்க, அர்ஷக்கு போயிடுவீங்க போல தெரியுது. ரொம்ப சிரமமும் படுத்தக்கூடாது. லா துகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா, ஓரளவுக்கு தான். அஜர்த்து சொன்னாங்க 12.15, அப்படிதானே? போகலாமா நிறுத்திக்கலாம்? நீங்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா போகலாம், இல்லாட்டி நிறுத்திடலாம். அல்லாஹ் கபூல் செய்வானா. அன்பானவர்களே, அடுத்த 5 இருக்குது, அது மறு உலகம். அது மறு உலகம். அல்லாஹ் மறு உலகத்தில் என்ன செய்வானா? சுருக்கமாக சொல்லி 5ஐயும் முடிவு கொண்டு வர்றேன். அடுத்த 5 மறு உலகம். அல்லாஹ் முதல்ல என்ன செய்வான்? மறு உலகத்தின் முதல் வாசலுங்கிறது சக்கராத். அல்லாஹ் அந்த சக்கராத்தை லேசாக்குவான். அப்துல்லா இப்னு இத்ரீஸ் ரஹிமஹுல்லா அவர் மௌத்தா போகும்போது வீட்டில் எல்லாரும் உட்காந்துருக்கிறாங்க, ஒரே ஒரு மகள் மட்டும்தான். இத்ரீஸ் அழுகுறாங்க. அழுதுகிட்டே இருந்தாங்க. மகள் கேட்டாங்களா, தந்தையே சக்கராத்தினுடைய வழி தாங்காமல் அழுகிறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ அப்துல்லா இப்னு இத்ரீஸ் சொன்னாங்களா, நான் 4000 குரான் ஓதியிருக்கேன் இந்த ரூமில் உட்காந்து, இந்த அறையில் உட்காந்து. இன்னி ஹல்லஸ்து, நான் 4000 குரான்களை இங்கே உட்காந்து நான் ஓதி முடிச்சிருந்திருக்கிறேன். இந்த 4000 குரானும் என் அருகில் இருப்பதை நான் உணர்கிறேன். என் ரப்பை சந்திக்க தயாராக இருக்கிறேன். இந்த நாளுக்காக ஏங்கி கொண்டிருந்தேன். எனவே அந்த நாளை நினைத்து அழுகிறேன். நான் அழுகலை, பெருமைப்படுறேன்னு சொன்னான். அன்பானவர்களே, அல்லாஹ் சக்கராத்தை லேசாக்குவான். அன்பானவர்களே, உலகத்திலேயே ரொம்ப பெரிய பதட்டம் என்ன தெரியுமா? ரொம்ப பெரிய பயம் என்ன தெரியுமா? ஒரு நபர் மலக்குல் மௌத்தை சந்திக்கிற போது. உலகத்தில் அதை விட பதட்டம், பயம், திடுக்கம் வேற எதுவுமே இல்லை. மலக்குல் மௌத்தை சந்திக்கிற அந்த நேரம் தான் பயத்தின் உச்சகட்டம். இப்படி சொல்லுவாங்க, ஒவ்வொரு மலக்கும் ரூஹை கைப்பற்றிட்டு போகும்போது ஒவ்வொரு வீட்டின் வாசல்ல நின்று 2 விஷயம் சொல்றாங்களாம். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து 2 விஷயம் சொல்றாங்க. ஒவ்வொரு மலக்கும் கைப்பற்றிட்டு முதல்ல சொல்லுவாங்க, அழுகிற நபர்களை பார்த்து, மனிதர்களே ஏன் அழுகிறீங்க? நீங்க அவருக்காக அழுகக்கூடாது, நீங்க உங்களுக்காக அழுகணும். ஏன்னா ஒரு மனிதனுடைய ஆகப்பெரும் திடுக்கம் என்பது 2 தான். 1 மலக்குல் மௌத்தை சந்திக்கிற நேரம், 2வது யாருமே இல்லாத தனிமையின் கபர். இதுதான் ஒரு மனிதனுடைய ஆகப்பெரும் திடுக்கம். இந்த நபர் அதுல 1 கடந்துட்டாரு, நீங்க இன்னும் 2ல 1 கூட கடக்காம இருக்கீங்க. அவருக்காக அழுவதை விட நீங்கள் உங்களுக்காக அழுகுங்கள். இது முதல் செய்தி சொல்லுவாங்களாம். 2வது செய்தி சொல்லுவாங்களாம், என்ன அழுதுகிட்டே இருக்கிறீங்க? நாங்கள் இந்த வீட்டுக்கு வர்றது புதுசு இல்லை, இதுதான் கடைசியும் இல்லை. இந்த வீட்டில் அழுகிற நபர்களில் ஹயாத்தாக ஒருவர் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருப்போம். எங்களுடைய வருகை என்பது தடைபெறாது, நீங்கள் இல்லாத வரைக்கும். இந்த 2 செய்தியை ஒவ்வொரு ரூஹையும் கைப்பற்றிட்டு போகும்போது அந்த வீட்டில் மலக்குகள் சொல்லிட்டு போகிற செய்தின்னு எழுதுவாங்க. அன்பானவர்களே, எல்லாருக்கும் மௌத்து வரும். அந்த சந்திக்கிற நாள் எப்படி இருக்கும்? மனிதர்களாக பிறந்துட்டோம், வேற வழி இல்லை. சந்திக்கிற நாள் எப்படி இருக்கும் யோசிங்க. அந்த நாளினுடைய பதட்டத்தை யாராலையும் நீக்க முடியாது. எவ்வளவு பெரிய பணமோ, ஆடம்பரமோ, குடும்பமோ, குடும்ப பாரம்பரியமோ, மனைவியோ, மக்களோ யார் இருந்தாலும் அந்த வலியை, அந்த பயத்தை சொல்லக்கூட முடியாது, வெளியே சொல்லக்கூட முடியாது. இப்ப வலிச்சா வலிக்குது, கொஞ்சம் இதை பாருங்க, இது வலிச்சா கால் வலிக்குது, கொஞ்சம் அதை பாருங்க, சொல்ல முடியும். ஆனா மௌத்தின் வலியை வெளியே யாராலும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, வெளிக்காட்ட முடியாது. எத்தனை பேர் குடை சூழ இருந்தாலும் அந்த தனிமையை அவன் மட்டுமே உணர்வான்.
அப்படிப்பட்ட மோசமான நிலை மவுத் என்பது. இந்த சக்கராத்தை நான் லேசாகிறேன்னு அல்லாஹ் சொல்றான். அன்பானவர்களே, இது யாருக்கு தெரியுமா? எனக்காக அமல் செய்பவர்களுக்கு, எனக்காக அமல் செய்பவர்களுக்கு. அன்புக்கினியவர்களே, மறுமையினுடைய நிகழ்வுகள் ஆக பயங்கரமானது. அதனுடைய மிக முக்கியமான முதல் விஷயம் என்னது? அல்லாஹ் தஆலா மவுத்தை லேசாக்குறான். ரெண்டாவது என்ன தெரியுமா அன்பானவர்களே? அல்லாஹ் கபரை துணை உள்ளதாக ஆக்குறான். ஏன்னா கபருக்கு பேரே பெருமானார் வச்சாங்க தனிமையின் வீடு. ஆனால் பெருமானார் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இந்த கபரில் சில பேருக்கு அல்லாஹ் துணைகளை ஏற்படுத்துவான். இது என்ன இது? முதல்ல இது தனிமையின் வீடு, எப்படி அல்லாஹ் துணைகளை ஏற்படுத்துவான்? 2 ஹதீஸ் சொன்னாங்க பெருமானார், ரெண்டுமே புகாரியில் வருது. 2 ஹதீஸ் சொன்னாங்க. முதல் ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமை கபரினுடைய ஆரம்ப குழியில் ஒரு நபரை வச்சுட்டு போனதுக்கு பின்னாடி, பைத்தை எல்லோரும் மூடி விட்டு 40 அடிகள் கடந்ததுக்கு பின்னாடி, முதல்ல மலக்கு வருவதற்கு முன்னால் சாலிகாக இருந்தால் அந்த நபரை சந்திக்கிறதுக்கு அந்த கபருக்கு, பதட்டமான இருள் நிறைந்த அந்த வீட்டுக்கு ஒரு அழகான ஒரு நபர் உள்ள வருவாராம். அவர் எழுப்புவாராம், எழுப்பி சொல்வாராம், நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இந்த மௌத்த போன நபர் கேட்பாராம், மன் அன்த, நீ யாரு? சூரத்துக்க ஹசனுன், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கியப்பா, யாருப்பா நீ? அவர் சொல்வாரா, நீ செஞ்ச அமல் தான்ப்பா, நீ செஞ்ச அமல் தான். நீ தனிமையாக இருப்பாய், நீ உலகத்திலே வாழ்கிற போது ரப்புக்காக தனிமையாக பல நேரங்கள் கழித்தாய் அல்லவா, இந்த தனிமையில் ரப்பு உனக்கு துணையாக என்ன அனுப்பியிருக்கான், நீ படு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார். இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபருங்கிறது இருட்டின் வீடு, அங்கே பயங்கரமான கும் இருட்டு. அங்கே ஒளி என்ன தெரியுமா? உங்களுடைய அமல்கள். எப்படி அல்லாஹ் கியாமத்தில் கொண்டு போய் கபரில் கொண்டு போய் வச்சதுக்கு பின்னாடி, மண்ணை போட்டு மூடினதுக்கு பின்னாடி, இன்னொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் செய்த அமல்களை அல்லாஹ் பிரிப்பான். பிரித்து தொழுகை அவருடைய தலைமாட்டில் ஒளியாக நிற்கும். அவர் ஓதிய குர்ஆன் வலது புறத்தில் ஒளியாக நிற்கும். அவர் செய்த சதக்கா தான தர்மங்கள் இடது புறத்தில் ஒளியாக நிற்கும். ஏனைய அமல்கள் எல்லாம் அவருடைய பாதங்களில் ஒளியாக இருக்கும். வர்ற மலக்கு தெரிஞ்சுக்குவாங்களாம், இவர் சொர்க்கவாசி, அவருக்கு வரவேற்றுக்கிட்டே கேள்வி கணக்குக்காக வருவாங்களாம். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தருவணும், அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. அன்பானவர்களே, இது கபரினுடைய நிலைகளை அல்லாஹு தஆலா லேசாக்குகிறான். இது 7வது. அடுத்து 8வது, அல்லாஹு தஆலா கியாமத்தில் பாவங்களை அழிக்கிறான். இதுதான் ரொம்ப வித்தியாசமானது. ஏன்னா கியாமத்துடைய ஹதீஸ்களை நீங்கள் படித்து பாருங்கள் அன்பானவர்களே, கியாமத்து வித்தியாசமான நிகழ்வு. இப்படித்தான் கியாமத்து இருக்கும்னு யாராலும் யூகிக்கவே முடியாது. அல்லாஹ்வை சந்திக்கிற போது அவன் நாடுகிற நாட்டம்படி ஒவ்வொருத்தருடைய நிலைமைகள் மாறி போகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்தில் நாளைக்கு ஒரு நபர் திஹாமா மலையளவுக்கு நன்மையை சுமந்து கொண்டு வருவார். அவரை பார்த்து எல்லாரும் மெச்சி பார்ப்பாங்களாம், இவ்வளவு நன்மைகளை, மலையளவு நன்மைகளை கொண்டு வர்றாரு, யாருப்பா இவர்? கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு முன்னாடி வச்ச உடனே அல்லாஹ் பிரயோஜனமே இல்லாத தூசிகளாக பரப்ப செஞ்சிருவான். அந்த மலையின் அளவு நன்மைகள் எல்லாமே தூசி மாதிரி காணாம போயிடும், ஒண்ணுமே இல்லாம நிற்பாரு. இதை சொன்ன உடனே சஹாபாக்கள் பயந்துட்டாங்க, யார சொல்லலாம், அவர் யார சொல்லலாம்? அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் சொன்னாங்க, உலகத்தில் அவர் தொழுதாரு, ஆனால் மற்றவங்க எல்லாம் பார்க்குறாங்கன்னு தொழுதாரு. அவர் ஓதுனாரு, என்னை எல்லாரும் ரசிக்கிறாங்கன்னு ஓதுனாரு. அவர் நோன்பு வச்சாரு, ஹாஜியார் நோன்பு வைக்காண்டி அசிங்கம் நினைச்சு நோன்பு வச்சாரு. எல்லாத்தையும் அவர் எனக்காக செய்யல, மற்றவர்களின் பார்வைக்காக செய்தார். எனவே அவருடைய நன்மைகளுக்கு எந்த விதமான பலனும் இல்லை, நல்லா அழிச்சிருவானா. அன்பானவர்களே, இதே வரிசையில் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கியாமத்தினுடைய பாவங்களை நான் அழிக்கிறேன். எப்படி அல்லாஹ் சொன்னா, மமை யத்தகில்லாஹ யுகஃபிர் அன்ஹு ஸய்யிஆத்தி, யார் அல்லாஹுக்காக பயந்து வாழ்கிறாரோ, அமல்களால் வாழ்க்கை அலங்கரிக்கிறாரோ, யுகஃபிரு ஸய்யிஆத்தி, அவருடைய பாவங்களை அல்லாஹ் அழிக்கிறான். அன்பானவர்களே, கஃபருக்கு 2 அர்த்தம் இருக்குது. இந்த வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்குது. முதலாவது என்னன்னா, கஃபரனா அழிக்கிறான்னு அர்த்தம். 2வது அர்த்தம் இருக்குது, மாற்றுகிறான்னு அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அற்புதமான ஹதீஸ் வரும், 2யுமே அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் செய்வான். எப்படின்னா அன்பானவர்களே, ஒரு அடியான் உலகத்தில் உட்காந்து அல்லாஹ் நான் செஞ்சது தப்புதான்னு ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டாருன்னு சொன்னான். ஹதீஸில் வரும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹ் 3ஐ அழிக்கிறான், 3 காரணத்தை அழிக்கிறான். முதல்ல என்ன, யுகஃபிருக்கு 3 என்ன அழைக்கிறான்? அல்லாஹ் முதல்ல அவன் கூடையே ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு மலக்க படக்க வச்சு எழுதிக்கிட்டே இருக்கானல்ல, அவருடைய சிந்தனையவே அல்லாஹ் அழிக்கிறான். இந்த அடியான் இந்த தப்பு செஞ்சிருக்கிறானுங்கிற எண்ணம் கூட அந்த மலக்குக்கு இருக்காது, அல்லாஹ் அந்த மலக்கில் சிந்தனையை அழிக்கிறான். 2வது பெருமானார் சொன்னாங்க, அவர் எழுதின ஏட்டிலிருந்து அந்த பாவம் தடயமே இல்லாமல் அல்லாஹ் அழிக்கிறான். 3வது, அவர் எந்த உறுப்பை கொண்டு பாவம் செய்தாரோ அந்த உறுப்பு, எந்த இடத்துல பாவம் செஞ்சாரோ அந்த இடம், இந்த 3த்தினுடைய நினைவுகளிலிருந்தும் அல்லாஹ் தஆலா இந்த பாவத்தை அழிக்கிறான்டாங்க. ஏன்னா நீங்கள் சூரா யாசீனை கடந்து வந்திருப்பீங்க,
அதில் அற்புதமாக அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நிகழ்வுகள் சொல்லும்போது நாளைக்கு கியாமத்தினுடைய சாட்சிகள் அல்லாஹ் சொல்லுவான். இந்த 3 தான். ஒன்று எழுதின மலக்கு, இன்னொன்று எழுதின எழுதுகோள், மூணாவது எந்த உறுப்பை சொல்லி பாவம் செய்தாரோ அந்த உறுப்பு பேசும். கொண்டு வந்து வச்ச உடனே ஒத்துக்க மாட்டான். சில பேர் இங்கேயும் அங்கேயும் போய் ஒத்துக்க மாட்டான். இதை நான் செய்யல பேங்குவான். அல்லாஹ் எந்த உறுப்பின் மூலமாக பாவம் செய்தானோ அந்த உறுப்பை பேச வைப்பார். எந்த இடத்தில் பாவம் செய்தானோ அந்த இடத்தை பேச வைப்பான். அல்லாஹ் இந்த 3த்தையுமே அழிப்பானா அல்லாஹுக்காக வாழ்ந்தவர்களுக்கு. 2வது ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னொரு அர்த்தம் என்ன, கஃபரக்கி மாற்றுவான் என்ற அர்த்தம், மாற்றுவார். இது ரொம்ப அற்புதமான சுவாரஸ்யமான ஹதீஸ். நாளைக்கு மறுமையில் ஒரு நபர் அல்லாஹ்ட்ட வருவாராம். அமல் நாம முழுக்க பாவமாக இருக்குமா, பதட்டத்தோடு வந்து ரப்பிட்ட அமல் நாம கொடுத்துட்டு பயத்திலே நிற்பாராம். நிற்கும்போது அல்லாஹ் அவனுடைய பயத்தை பார்த்துட்டு அதை கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு அல்லாஹ் என்ன செய்வான்னா மலக்குகள்கிட்ட சொல்லி, இவர் செய்த பெரும்பாவங்களை எல்லாம் ஒதுக்கிடுங்க, சின்ன பாவங்களை மட்டும் காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அவருக்கு கொஞ்சம் ஆஸ்வாசம் இருந்தாலும் பயம். அல்லாஹ் பெரிய பாவத்தை எல்லாம் விட்டுட்டான், ஆனால் சின்ன பாவம்லாம் இருக்குது, ரப்ப விசாரிச்சுட்டான்னா என்ன ஆகும், இன்னும் பயத்தில் நிற்பார். அப்போ அல்லாஹு தஆலா அவரை கூப்பிட்டு சொல்லுவான்னா, இவருடைய பெரும்பாவங்களை எல்லாம் அழிச்சிட்டிங்கல்ல, இப்போ சின்ன சின்ன பாவங்கள் தானே, என்ன செய்யுங்க, இந்த சின்ன பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றிருங்க, நன்மைகளாக மாற்றிருங்க. இதை சொன்ன உடனே அந்த ஆள் சொல்லுவாராம், ரப்பி என்னுடைய இறைவா, இன்னலி துனூபன் கசீரா, எனக்கு இன்னும் நிறைய பாவங்கள்லாம் இருக்குது, அதையும் கொண்டு வந்து காட்ட சொல்ல, அதையும் கொண்டு வந்து காட்ட சொல்ல, என்னுடைய பாவங்கள் இன்னும் நிறையா இருக்குது, அதையும் நன்மையாக மாற்றிடலாமே, சொர்க்கம் இன்னும் நல்லா இருக்குமே என்று அவர் கேட்பார்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுதான் கஃபரக்கு இன்னொரு அர்த்தம். அல்லாஹ் பாவங்களை அழிப்பான், அல்லாஹ் பாவங்களை மாற்றுவான் நன்மைகளாக. அல்லாஹ் அப்படிப்பட்ட கூட்டத்தில் நம்ம சேர்க்கணும். இது 8வது. அன்பானவர்களே, 9வது என்ன, அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ தருவான், சொர்க்கத்தின் உயர்ந்த சொர்க்கம். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. அல்லாஹ் தஆலா உண்மையான உயர்ந்த சொர்க்கத்தை தருவான் எனக்காக அமல் செய்பவர்களுக்காக. கடைசியா 10வது லிகாஉர் ரப், அல்லாஹ் தஆலாவை சந்திக்குகிற வாய்ப்பை அல்லாஹ் தருவான். ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன், யார் எனக்காக அமல் செய்கிறார்களோ என்னை சந்திக்குகிற வாய்ப்பை தருவான். இதை யாராலும் விவரிக்கவே முடியாது. இது வர்ணனைக்குள்ள அந்த சந்திப்புங்கிறது வரவே வராது. உலகத்தில் எவ்வளவு பெரிய பண்டைத்துவம் பெற்ற மொழி ஆளுமை கொண்டவர்களாலையும் கூட ரப்பை சந்திக்கிற நேரத்தை விளக்கவே முடியாது. ஏன்னா பெருமானாரே விளக்கல. அல்லாஹ் போய் சந்திப்போம்னு சொல்லியிருக்கிறான். இன்பத்தில் மறந்துருப்போம். அல்லாஹ்வை சந்திக்கிற ஒரு பார்வை எப்படி இருக்கும் தெரியுமா? பெருமானார் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, ஒரு சைட் லேசாக இப்படி பார்த்தா 70 வருஷம் சொக்கி போய் எப்படி இருக்கும்னே தெரியாது. அப்படிப்பட்ட சந்திப்பாக அல்லாஹ்வை சந்திக்கிற சந்திப்பு இருக்கும். இவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு மேல் அல்லாஹ்வை சந்திப்பு வர்ணிக்க முடியல, அதை ரசிக்கத்தான் முடியும். அல்லாஹ் அந்த ரசனை யாருக்கு தெரியுமா தர்றான்? இந்த இரவுகளில் அமல் செய்பவர்களுக்கு தருகிறான். அன்பானவர்களே, இந்த 10ஐ அல்லாஹ் ஒரு அமலுக்காக தருகிறான். நிறைவாக நான் சொல்லி நினைவுக்கு வருவேன். அன்பானவர்கள், அல்லாமா ரூமி ரஹிமஹுல்லாஹ் அற்புதமான ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதை எவ்வளோ அற்புதமான கதைனா, இது எங்களுடைய உஸ்தாத் எங்களுக்கு சொன்னது. அல்லாஹ் அவங்களுடைய ஹயாத்தில் பரக்கத் செய்யணும். அன்பானவர்களே, அற்புதமான கதை. அல்லாமா ரூமி பண்டைய கால எஜிப்தில் ஒரு பழக்கமா, இந்த கதையோட நிறைவுக்கு வந்துடுறேன். எஜிப்தில் ஒரு பழக்கமா, என்ன பழக்கம்டா, வருஷத்துக்கு ஒரு அரசன் தான், ஒரு வருஷத்துக்கு ஒரு அரசனை தேர்ந்தெடுப்பாங்க. 12 மாதம் ஆட்சி செய்வான். 12வது மாசத்தினுடைய நீர்ச்சியில் அந்த அரசனை கொண்டு போய் எஜிப்தினுடைய கடுமையான முள்காட்டு பகுதி, கொடிய விலங்குகள் கொடிய மிருகங்கள் வசிக்கிற பகுதி கொண்டு போய் அந்த காட்டில் போட்டு வந்துடுவாங்க. அவன் திருப்பி உள்ளே வரக்கூடாது. அந்த காட்டிலேருந்து வெளியே வந்தாலும் ஊர்க்காரங்களை அடிச்சு கொண்டுருவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையாக தேர்ந்தெடுத்து செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. திடீர்னு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த ஆள் கொஞ்சம் புத்திசாலி. அவர் கேட்டாரா, என்னப்பா நீ தான்ப்பா அரசர் இந்த ஒரு வருஷத்துக்கு, அரசர்னா என்னப்பா, நீ சொல்கிறது எல்லாத்தையும் நாங்கள் கேட்போம்ப்பா, ஆனால் ஒரு வருஷம் முடிஞ்ச உடனேயும் உன்னை கொண்டு போய் ஒரு காட்டில் போட்டுருவோம், அவ்வளவுதான்ப்பா, அந்த காட்டை கொஞ்சம் காட்டுங்களேன் பண்ணாங்க. அந்த காட்டை கொஞ்சம் காட்டுங்க. கொண்டு போய் அந்த காட்டை கொண்டு போய் காமிச்சு, இந்த காட்டு தான் சுற்றி ஃபுல்லாக பார்த்துட்டு வேறு எல்லாம் மாற்றிட மாட்டீங்களே, இதில் தானே போடுவீங்க, இதில் தான் போடுவேன். போய் அரியணையில் உட்காந்தோடனே முதல் கட்டளை, அந்த காட்டில் இருக்கிற முள்ளு மரத்தை எல்லாம் வெட்டு. 2வது, அந்த காட்டில் ஒரு அழகான அரண்மனை கட்டு. 3வது, இருக்கக்கூடிய விஷஜந்துக்களை எல்லாம் அழிச்சிரு. 2வது, போகிற நைல் நதியை அந்த காட்டு பக்கம் திருப்பிடு. எல்லாம் செஞ்சுட்டாரு. காடு இப்போ காடு இல்லை, நந்தவனம். 12 மாதம் முடிஞ்சிருச்சு. கூட்டிகிட்டு போகிறாங்க. குதிக்கிறார். சீக்கிரம் கூட்டிகிட்டு போ. இதுக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் அழுதாங்க. அஜோ கூட்டு போறீங்களே, 12 மாதம் போச்சு, அரசு பதவி போச்சு. இவர் குதிக்கிறார், சீக்கிரம் கூட்டிகிட்டு போ. ஏன்னா அது காடு இல்லை, நந்தவனம் சொல்லிட்டு அல்லாம ரூமி சொல்லுவாங்க, மனிதர்களை இதே மாதிரி தான் ஹயாத்தும்.
இதே மாதிரி தான் ஹயாத்தும். உங்கள் எல்லோருக்குமான கபருக்குள்ளே அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டா பிறக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே போகணும். நீங்கள் அமல்கள் என்றும் ஆயுதத்தை கொண்டு, உங்கள் அரசாட்சியை கொண்டு, அமல்களின் மூலமாக அங்கே இருக்கிற விஷமான பாம்புகளை இருட்டை அழிச்சிட்டிங்கன்னா போகும்போது எப்படி இருக்குன்னா, நல்ல ஆன்மா சொல்லுமா, சீக்கிரம் என் ரப்ப சந்திக்கணும், கூட்டிகிட்டு போங்க. அன்பானவர்களே, அப்படி நம்முடைய மறுமையை, கபரை அழகாக்கிற தருணங்கள் இது. நம்ம யோசிக்கணும், எத்தனை நாட்கள் அல்லாஹ்வை மறந்து வாழ்வோம். நான் நிறைவுக்கு வருகிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் அப்படிப்பட்ட அவனின்பால் இணைக்கக்கூடிய, அவனை உணரக்கூடிய தௌஃபீக்களை நமக்கு இன்னும் தந்திருக்கிறார். இன்னும் நிறைய சொல்லலாம். அல்லாஹ்வுடைய சிறப்புகள், மறுமையினுடைய விஷயங்கள், அமல்கள் சார்ந்த பொக்கிஷங்கள், அவைகள் முடியாது. அல்லாஹ் அவ்வளவு வெகுமதிகளை தந்திருக்கிறான். அதிலிருந்து ஒரு சின்ன ஒரு துண்டை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கிறான். அன்பானவர்களே, எனவே அமல்கள் அவ்வளவு அற்புதமானவை, அவ்வளவு ரம்மியமானவை. அவைகள் அல்லாஹுக்காக செய்கிற போது இம்மை மறுமையினுடைய அனைத்து பாதுகாப்பின் அரணாய் ரப்பு மாறுகிறார். அந்த அரணாக மாறுகிற தருணங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அதில் கடைசி 5 நாட்கள். எனவே தயவு செய்து சோம்பல் வேண்டாம், தயவு செய்து வீணான விஷயங்கள் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அல்லாஹுக்காக மாறுவோம். முதல்ல ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, கையில் இருக்கிற போனை தூக்கி கொண்டுருங்க. அல்லாஹ் உங்களை ஹிதாயத்துக்கு கூட்டு வந்துடுவான். இன்னைக்கு பள்ளிவாசலில் உட்காந்து திக்ர் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சைடில் உட்காந்து தள்ளிக்கிட்டே இருப்பார். என்னடா ஷார்ட்ஸுக்கு லைக்ஸ் போடுறாரு, ஸ்டேட்டஸ் காலில் பார்க்கல. இது கடமை இல்லை, இது கடமை இல்லை அன்பானவர்களே. அன்பானவர்களே, பாவங்கள். அதனால் உலமாக்கள் கடைசியாக சொல்லுவாங்க, இந்த நாட்களில் நீங்கள் நல்லது செய்யாட்டியும் பரவாயில்ல, தயவு செஞ்சு பாவங்கள் மட்டும் செஞ்சிடாதீங்க. செய்யாமல் இருந்தாலே கபூலியத்து தான். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் கபூல் செய்வானாக. அல்லாஹ் இந்த மஸ்ஜிதை கபூல் செய்வானாக. மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்களை, குறிப்பாக ஹஜரத் அவர்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நீண்ட ஹயாத்தை, நிறைந்த வளங்களை அல்லாஹ் தருவானாக. நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா அவனை உணர்ந்து அமல் செய்கிற வாய்ப்பினை எஞ்சிய காலங்களில் தருவானாக. நம்முடைய காலங்களின் ஒவ்வொரு மணித்துளியையும் அல்லாஹ் அவனுக்காகவே கழிக்கக்கூடிய நசீபினை தந்து நம்முடைய மறுமையை, ஆகிரத்தை செழிப்பானதாக, சிறப்பானதாக, மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படத்தக்கதாக உயர்ந்த நசீபுகளை நமக்கு அல்லாஹ் தருவானாக. நம்முடைய குடும்பங்கள், குழந்தைகள், சந்ததிகள் எல்லாற்றையும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.